ஆழி பதிப்பகத்தின் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பொருளாதார தளத்துல, கல்வி தளத்துல, கிராஸ் இண்டோனேஷியா தளத்துல, அக்ரிகல்ச்சர் செக்டர், எல்லா 360 டிகிரி செக்டர்லயும் பெஸ்ட் சிஎம் பெர்ஃபார்ம் பண்றாரு. மற்ற மாநிலத்தில் இருக்கிற கட்சி தலைவருக்கு யார் உங்களுக்கு பெஸ்ட் சிஎம் சொன்னா தமிழ்நாட்டு முதல்வர் தான் சொல்றாங்க. அதை சொல்றவரே ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறார். எஸ், देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हैं? ஸ்டைலன் திமுகவோட ஒவ்வொரு ஸ்கீமும் இன்ட்ரோடியூஸ் ஆகும்பொழுது பொதுமக்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டால பண்ண முடியுமா, இதெல்லாம் ஒரு மாநிலத்தால பண்ண முடியுமா? ஒரு பெரிய மிஷினரியோட போகக்கூடிய பீகாராலையும், ஸ்கேட்டிங் போர்டோட போகக்கூடிய மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசாலையும் அச்சீவ் பண்ண முடியாத கை காலெல்லாம் கட்டி போட்ட தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிருக்கு. ஆனா பிம்பிளிக்கு பிலாப்பின்ற மாதிரி ஒண்ணுமே செய்யல அப்படின்னு எடப்பாடி ஒரு மாநிலம் எலிஜிபிளா இல்லைன்னா கடன் வாங்க முடியாது, அதுதான் அடிப்படை. ஆனா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. அவங்க எலிஜிபிளா இன்எலிஜிபிளா எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். ஸ்டேட் கவர்மெண்டோட ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ 25-26% இருக்கு. யூனியன் கவர்மெண்டோட பிஜேபி கவர்மெண்டோட ரேஷியோ 56-57% இருக்கு. 26% இருக்கிற நாங்களே கடன்காரனா, 56-57% இருக்கிற நீ என்ன கடன்காரனா இல்லையா? ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அரசு எப்படி ஹேண்டில் பண்ணும்? அதிமுக அரசு போராடியவர்களை தூக்கி எஸ்மான்னு உள்ள வச்சு, இது ஜெயலலிதா ஸ்டைல். எடப்பாடி ஸ்டைல் முக்கியமான ஸ்டைல், துப்பாக்கி வச்சு சுடுறது. இந்த அரசாங்கம் 3500 செவிலியர்களை இதுவரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணிருக்கு. இதெல்லாம் வெளியில வரவே இல்லையே. அப்ப என்னன்னா திமுகவை திட்டுறாங்களா, கண்டென்ட் கிடைச்சிருச்சு பப்ளிஷ் பண்ணு, 8000 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, 1000 பேரை முதல் கட்டமா ஃபில் பண்றோம்னு சொன்னோம். அவங்க ஏத்துக்கிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அரசு ஒரு பக்கம் ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆச்சரியத்தின் பக்கத்தில் ஆச்சரிய குறிகள் பல பேர் வந்து எதற்கு நிற்கிறோம்னே தெரியாம வெடிக்கிறாங்க. அவர் அடியில் தான் தமிழ்நாட்டு முதல்வர் தான் ஒரு ஏஐ கான்செப்ட் தேர்தலுக்கு முதல் முறையை உலகத்திலே ரிலீஸ் பண்ணாங்க. தான் மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கங்க தேர்தலுக்கையும் மக்களால் உருவாக்கப்பட்ட தேர்தலுக்கு தான். ஜஸ்ட் கன்வீனஸ். இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது வந்திருக்காங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது பொங்கல் ஸ்பெஷல் உட்கார்ந்து பேசுவோம் எபிசோடுக்கு நம்முடைய 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எழிலன் நாகநாதன் அவர்களும் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். பேரலை நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தோழர். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தோழர். ஜென்ரலாக பல விஷயங்கள் பேசலாம் அப்படின்றது தான் இன்னையோட ஷோவோட நோக்கமும் கூட. நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு ஷோ பண்ணும்போதெல்லாம் நம்முடைய பேரலை நண்பர்கள் மத்தியில் பெரிய அளவிற்கு அது ஒரு வரவேற்பை பெறும். கமெண்டில் வந்து சூப்பர் மாசா பதில் சொல்லிட்டாரு எழிலன் தோழர், துணிச்சலாக பதில் சொல்லிட்டாரு அப்படின்னுவார். அப்புறம் சூர்யா தோழரோடு நீங்கள் அசோசியேட் ஆகிற விதம், ஒரு 2 தோழர் மாசா பதில் சொல்லிட்டாருன்னா அவர் ஸ்லைஸா பதில் சொல்லிட்டாரு. இந்த நகைச்சுவை தவிர்க்கிறது புரிஞ்சிருச்சா? புரியுது. ப்ரோக்ராமோட டெம்ப்ளேட். அப்புறம் பெப்சி, கோகோ கோலான்னு வருவாங்க. இப்படி பல பேர் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேள்விகள்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன். போன முறை தேர்தலை எதிர்கொண்டது வந்து எதிர்கட்சியாக இருந்து எதிர்கொண்டீங்க. இந்த முறை ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கொள்கிறீங்க. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அடிப்படையில் 21 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 2011 2020 வரைக்கும் 10 வருஷம் திராவிட மாடல் முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வரோட போராட்ட களம். அதாவது அவர் எப்படின்னா எது இருந்தாலும் அவர் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவருக்கு இந்த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அவர் தான் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருப்பார். 1000 விளக்கு தொகுதி அவரோட தொகுதி. அப்போ 1000 விளக்கு தொகுதியில் நான் வந்து பயணம் பண்ணும்போது, வேலை பார்க்கும் போதும் தமிழ்நாட்டு முதல்வர் எப்படி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எம்எல்ஏவாக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு. என்னன்னா பெட்டிஷன்ஸ் இருக்கும்ல, பெட்டிஷன்ஸ் அவரே கையில் வாங்கி பெட்டிஷன்ஸ் அவரே பிரிச்சிருக்காரு. பிரித்து அந்தந்த பெட்டிஷன்ஸ் வந்து கல்வினா கல்விக்கான விஷயம், வேலை வாய்ப்புனா இவரே பெரிய ஆளுங்களுக்கு போய் தனியார் கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறாரு. அமைச்சர்களுக்கு இவரே தனியாக லெட்டர் போட்டு இவரே போஸ்ட்மேன் மாதிரி போய் கொடுத்துருக்காரு. இப்போ அதனால பயன்பெற்றவங்களாம் இப்போ வந்து பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. எங்கே போனாலும் எங்களுக்கு காலேஜில் வந்து பரிந்துரை பண்ணி சீட் வாங்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டு முதல்வர், இந்த இடத்துல வேலை வாங்கி கொடுத்தாலும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. பெஸ்ட் எம்எல்ஏக்கான டெம்ப்ளேட், பெஸ்ட் மேயருக்கான டெம்ப்ளேட், பெஸ்ட் உள்ளாட்சி அமைச்சருக்கான டெம்ப்ளேட் 11லேருந்து 21 வராங்க. ஓகே, 2016 அவர் எதிர்கட்சி தலைவராக எடுக்கிறார். 2016 பெஸ்ட் எதிர்கட்சிக்கான டெம்ப்ளேட் வந்து உருவாக்குனது
நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான். அது சட்டமன்றத்தில் நடக்கிற போராட்டமாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்கள் எதிர்க்கிற போராட்டமாக இருக்கட்டும், அதிமுகவுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள். இப்போ 7.5% இடஒதுக்கீடு அப்படியே போட்டு நிறுத்திட்டாங்க. கவர்னர் ஆளுநர் மாலைக்கு முன்னாடி அதுக்காக போராட்டம் நடத்தி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணலாம், ஆளுநர் ஒப்புதல் தேவைன்னு போராட்டம் பண்ணி இப்போ அசம்பிளியில் 7.5% நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று புரடா விட்டுட்டு இருக்காங்களா எதிர்கட்சி தலைவர்கள். அது மாதிரி ஆட்டிடியூட் தமிழ்நாட்டு முதல்வர் போராட்டம் பண்ணனால தான். கரெக்டாக இல்லையா? அப்போ கேள்வி கேட்குறதும் கோவிட் காலங்களில் வந்து முதலாளி வரும்போது திமுகன்னு ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து ஹெல்த் கேரில் இன்ஸ்டிடியூஷன் பண்ணி எதிர்கட்சியாக ஒன்றிணைமோவான ஒரு திட்டத்தை தீட்டி திமுக கேடர்ஸ் நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் ஆனாங்க கோவிட் வேவ் 1. அதை செயல்படுத்த விதமாக இருக்கட்டும், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ ஃபோர்ப்ஸோட ரீசன்ட் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட், தமிழ்நாடு முதல்வர் தான் நம்பர் 1 சிஎம், தமிழ்நாடு வந்து ரேப்பிட்லி க்ரோயிங் எக்கானமியில் 1.15%, பொருளாதார தளத்தில், கல்வி தளத்தில், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தளத்தில், அக்ரிகல்ச்சர் செக்டர், எல்லா 360 டிகிரி செக்டர்லையும் பெஸ்ட்டு சிஎம்மாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. மற்ற மாநிலத்தில் இருக்கிற கட்சி தலைவர்கிட்ட யார் உங்களுக்கு பெஸ்ட் சிஎம் சொன்னான்னா தமிழ்நாட்டு முதல்வர் தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறவரே ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறார். எஸ், யாரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டு முதல்வர் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி குளோபலாக இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு ஸ்டேட்மென்ஷிப் நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போட்டு பாருங்கள், இல்லைனா ஜெமினி ஏஐயில் போட்டு பாருங்கள். ஏஏ சொல்லுது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டு முதல்வர் அப்படின்னு எம்கேஎஸ்ன்னு போட்டால் கடன்னு சாட்ஜிபிட்டியில் வருதுன்னா சாட்ஜிபிட்டி பல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்குற காம்பனண்ட்டாக தானே இருக்குது. அப்போ எதிர்கட்சியாக செயல்பட்டு வெற்றி பெற்ற பின்பு பெஸ்ட் எதிர்கட்சி தலைவர் வந்து சிஎம் ஆகிறாரு. இப்போ ஒரு பெஸ்ட் சிஎம்ஐ ஸ்டேட்டை வந்து பெஸ்ட் ஸ்டேட்டை உருவாக்கி 26ல் ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலாக 10 வருஷம் வந்து திமுக கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கி வந்து இந்த காலகட்டத்தில் தான் 21ல் டிஎம்கே கவர்மெண்ட் வருது. 21க்கு பிறகு இவ்வளோ பெரிய மிஷினரியை வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு எதிர்க்க 10 வருஷம் கூப்பிட உட்கார வச்சாங்க. அது ஒரு பக்கம் திமுக நோக்கி, இன்னொன்னு ஏடிஎம்கே பார்த்து திமுக ஒவ்வொரு ஸ்கீமும் இன்ட்ரோடியூஸ் ஆகும் பொழுது பொதுமக்கள்கிட்ட இருந்து இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டால பண்ண முடியுமா, இதெல்லாம் ஒரு மாநிலத்தால பண்ண முடியுமா, அது சொல்லுவாங்கல்ல யானைய கொண்டு போய் ஏன்னா பிச்சை எடுக்க விட்ட அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டை கொண்டு போய் ஏன் வந்து நீ வந்து நடுரோட்ல நிறுத்தின அப்படின்னு ஏடிஎம்கே நோக்கின கிரிட்டிசிசம் தான் வந்திருக்கு. நீங்க ஒரு சின்ன சிம்பிளா உதாரணம் பாருங்க. பிஜேபி இன்னைக்கு எல்லாத்துலயும் நெருக்கடி கொடுக்குறாங்க. ரோடு ப்ராஜெக்ட் கேட்டா கிடையாது, ரயில்வே ப்ராஜெக்ட் கேட்டா கிடையாது. கிளாம்பாக்கத்துல நாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோங்க, பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுங்க வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நீ காசு கொடு நான் கட்டி தரேன். சிஎம்டிஏ காசு கொடுத்துருக்கு அந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அதெல்லாம் அவங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் கேட்டோம்னா கிடையாது. மதுரை ஏர்போர்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்டோம்னா அதுக்கும் கிடையாது. இப்படி எல்லா வகையிலையும் கல்விக்கு நிதி கிடையாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கிடையாது, ₹1 கொடுத்தோம்னா 27-28 பைசா திருப்பி கொடுக்கறது, அப்படி கழுத்தை நெரிக்கிறது, கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு ஓடுங்கிறது. அப்படியே ஊப்பிக்கு தம்பி காலில் ஒரு ஸ்கேட்டிங் போர்டை மாட்டிக்கடா சேர்ந்து நீ ஓடுறா அப்படிங்கிறது. அப்படியே அந்த பக்கம் மத்திய பிரதேசத்துக்கு வந்தோம்னா அவனா ஸ்கேட்டிங் போர்டு தான் கொடுத்துருக்கோம், நீ ஒரு 2 வீலர் வச்சுக்கோ, அடுத்து நீ ஒரு ஃபிளைட் வச்சுக்கோன்னு பீகார்ட்ட கொடுக்கறது. எல்லாம் சேர்ந்து ஓடு, எல்லாம் சேர்ந்து பற அப்படிங்கும் பொழுது ஒரு பெரிய மிஷினரியோட போகக்கூடிய பீகாராலையும் ஸ்கேட்டிங் போர்டோட போகக்கூடிய மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசாலையும் அச்சீவ் பண்ண முடியாத கை காலெல்லாம் கட்டி போட்ட தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிருக்கு. அதுதான் 11.19% growth. சரி, இதை நீ என்ன பண்ணீங்க, அதிமுக காலத்துல வளர்ச்சியே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 0.07 ஏடிஎம்கே விட்டுட்டு போகும்போது அது கூட கோவிட காரணம் காட்டுவாங்க. அதுக்கு முந்தைய ஆட்சியிலேயே 3.5க்கு வந்துருச்சு. அப்போ கலைஞர் வந்து கவர்மெண்ட்டை 2011 விட்டுட்டு போகும்போது தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஞ்ச்மார்க் growth 2 டிஜிட் growth அப்பதான் வருது. அதுக்கு அப்புறம் அந்த டபுள் டிஜிட் growth அட்டைன் பண்றதுக்கு 10 வருஷம் முழுசா செலவாக்கி அப்புறம் திமுக ஆட்சி 3 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 14 வருஷம் கழிச்சுதான் அந்த டபுள் டிஜிட் growth அட்டைன் பண்ண முடியும். இது நம்பரா நியூமெரிக்கலா இவ்வளவு பெரிய growth அட்டைன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இண்டஸ்ட்ரீஸை பாத்தீங்கன்னா தலைவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்தப்போ அவர் கவனிச்ச துறைகள்ல ஒரு துறை வந்து இண்டஸ்ட்ரீஸ், தொழில்துறையை அவர் தான் கவனிச்சார். மின்வெட்டு பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். எஸ், அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு, அதுல எல்லாம் மறுக்கல. ஆனா கமர்ஷியல் யூட்டிலைசேஷன் எவ்வளவு பீக்குக்கு போனுச்சுங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். ஒரு 15,000 20,000 இண்டஸ்ட்ரி சடனா ஸ்பார்க் ஆகுது ஒரு 3 இயர்ஸ் கேப்ல. அவ்வளோ மேசிவான இண்டஸ்ட்ரியல் ஸ்பைக் அப்பதான் நடந்துச்சு. அதற்கு அப்புறம் அது அப்படியே பிளாட் 10 வருஷம். இன்னைக்கு திருப்பி 2000-2500 இண்டஸ்ட்ரி 3 வருஷத்துல ஸ்பைக் ஆயிருக்கு. எஜுகேஷன் எடுத்துக்கங்க. நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் எடப்பாடி பழனிசாமி வந்த போது இருந்த ஸ்கூல்ஸை விட அவர் விட்டுட்டு போகும்போது 340 ஸ்கூல் கம்மி. இன்னைக்கு 89 ஸ்கூல் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கோம். இப்படி ஒவ்வொரு செக்டார்லையும்
ஒரு பெரிய நெருக்கடியை தாண்டி growth கொடுத்துருக்கோம். சரி, இந்த growth என்ன பண்ணோம்? பப்ளிக்ட கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். மகளிர் உரிமை தொகை 1,30,00,000 பேருக்கு, காலை உணவு திட்டம் 21 லட்சம் பேருக்கு, ஒவ்வொரு மகளிரும் மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிக்கிற வகையில இலவச விடியல் பயணம் திட்டம், 4.5 லட்சம் பேருக்கு புதுமை பெண் திட்டம், 3.5 லட்சம் பேருக்கு தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ்நாடு முழுக்க 1 லட்சம் மகளிர் குழுக்கள் 10 லட்சம் மகளிர் பயனடைகிற வகையில 12,00,000 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. அதே போல தாய்மானவர் திட்டம்னு 60 வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் எல்லாருக்கும் வீட்டுக்கே கொண்டு போய் ரேஷன் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னுட்டு, ஹெல்த்தை வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மக்களை தேடி மருத்துவம், எஜுகேஷனை வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இல்லம் தேடி கல்வி, அரசாங்கத்தையே வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற முகாம், அதுக்கு முன்னாடி மக்களுடன் முதல்வர், ஹெல்த் இதை வீதிக்கு கொண்டு வரதுக்கு நலன் காக்கும் ஸ்டாலின், இவ்வளவு ஸ்கீம்ஸ் ஒரு ஷார்டஸ்ட் பீரியட்ல ஒரு 4 வருஷத்துல இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில செஞ்சிருக்கோம்ல, இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதே மக்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கும். அதனால போன தடவை இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிபிலிட்டியில ஆட்சிக்கு வந்தோம். இந்த முறை ஒரு பெரிய ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. 4 வருஷத்துல இவ்வளவு செய்ய முடியுமா, இவ்வளவு திட்டங்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துல, மக்களுடைய ஆச்சரியத்துல ஆட்சிக்கு வரும். ஆனா பிம்பிளிக்கு பிலாப்பின்ற மாதிரி ஒண்ணுமே செய்யல அப்படின்னு எடப்பாடி நிக்கிறாரு. பிம்பிளிக்கு பிலாப்பி இல்லைங்க, அவரு என்ன பேசிக்கலா அவர் எடப்பாடிக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம சிஎம்ஏ சொல்வாரு, நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க, எதிர்கட்சிக்காக ஏதாவது நீங்க விமர்சனம் சொல்லி ஆகிறதுக்காக நீங்க சொல்றீங்க. ஒரு தரையும் அவர் எதுவுமே செய்யலன்னு சொல்லும் போது உடனே அந்த துறை அமைச்சர்கள் அடுத்த நாள் அறிக்கையை பாத்தீங்கன்னா இந்த துறையில நாங்க என்ன செஞ்சோன்னு வரிசைப்படுத்திருப்பாங்க. விவசாயத்துறைக்கு நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டு ரிப்ளை பண்ணிப்பாரு. எடப்பாடி அப்படியே வாய் மட்டும் கவுண்டர் கூட கொடுக்க மாட்டார். அடுத்த டாபிக் போயிடுறத நீங்க பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னா, திராவிட தலைவர்களுக்கு ஒரு பெரிய உளவியல் இருக்கு. என்ன உளவியல்னா, தன்னோட ப்ரீடெசஸர்ஸை ஓவர்டேக் பண்றது. அது ஒரு ஹெல்த்தியா பாக்குற பார்வை தான் நான் பாக்குறேன். நான் கலைஞரோட அட்டெம்ப்ட், அறிஞர் அண்ணாவை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு ஒரு அட்டெம்ப்ட் இருந்துட்டு இருக்கும். பாசிட்டிவா சொல்றேன். அந்த ஓவர் கம் பண்ற அட்டெம்ப்ட் அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை செலுத்தி அவங்களை செலிப்ரேட் பண்ணி அவங்க பாதையில தான் நான் செயல்படுறேன்னு சொல்லி அவங்க பண்ண இனிஷியேட்டிவை ஓவர் கம் பண்றதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பேரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியே ஆகணும். நான் என் பீரியட்ல நான் எப்படி அவுட் ஷைன் பண்ண போறேன்? ஓகே, முத்தமிழின் கலைஞரை தமிழ்நாட்டோட நவீன சிற்பி நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட 360 அனைத்து ஹெல்த் செக்டர்லயும் அவர் கவர் பண்ணிட்டு போயிட்டாரு சொல்றோம். 2011 சூர்யா சொன்ன மாதிரி உபரியில விட்டுட்டு போன இஷ்யூ சொல்றோம். ஆனா முத்தமிழின் கலைஞருக்கு யூனியன் கவர்மெண்டோட சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. கரெக்டா இல்லையா? நீங்க அவர் பார்ட்டிசிபேஷன் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருந்தது. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் தேவகவுடா, அப்புறம் குஜராத், அப்புறம் டிரான்சின் செட்டா அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு வாஜ்பாய் அவர்கள் NDA 1 நம்ம சப்போர்ட் பண்ண சிஸ்டம். அதனால நிறைய சாக்ரிஃபைசஸ் ஆன வச்சுங்க, நிறைய இழந்து வச்சுங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். பட் ஆனால் ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல குளோபலைசேஷனோட பீக்கை அறுவடை பண்றதுக்கு ஐடி செக்டர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ப்ரொவிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் UPA 1, அப்புறம் UPA 2. ஸோ கலைஞருக்கு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட டெவலப்மெண்ட்கான சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. இது கோஆபரேட்டிவ் கம்பெனி ரிவர்ஸ்ல இருக்காரு. யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு எதிர்ப்பா செயல்படுறாங்க, உங்களை எப்படி முடக்கிறன்னு செயல்படுறாங்க. கரெக்டா இல்லையா? அனைத்து சமர சிக்ஷா அபியான் உங்களுக்கு திருப்பிடா பேசுற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ ராம்ஜி ராமா, மகாத்மா காந்தி BBG ராம் திட்டத்தில் ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகம்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, கலைஞர் இருந்த நிதிக்குழுக்கும் இப்போ இருக்கிற 15ஆவது நிதிக்குழு வெளிப்பாடுல நம்ம இருக்கோம். 15ஆவது நிதிக்குழு அடிப்படையில் நமக்கு வர டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸும் கம்மி. அப்ப 80% ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணி அந்த ரெவென்யூ ஜெனரேஷன் பண்ணி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஸ்கீம்ஸா கன்வெர்ட் பண்ண. அப்ப மக்கள் கிட்ட நீங்க கடன் சுமை அதிகமாகுது, மக்கள்கிட்ட வரி பணத்தை அதிகம் வசூலிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு இந்த கடன் சுமையோட ஆர்குமெண்டே என்னன்னா, கடன் சுமை என்பது நீங்க நினைக்கும் போது ஏதோ இந்த கால ஆட்சியில உருவான கடன் சுமை இல்ல. எடப்பாடி அரசாங்கம், அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அரசாங்கம் உருவாக்கின கடன் சுமையையும் நம்ம தாங்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா 2011 உபரி,
2011 இருந்து 2020 வரைக்கும் நீங்க குமுலேட்டிவா இருக்கிற அந்த கடன் சுமைய நிர்வாக தன்மை இல்லாம கடனை வாங்கி தமிழ்நாட்டுல வந்து கோவிடுக்கு முன்னாடியே வீழும் பாலத்துல விட்டு 2021 கோவிட் செகண்ட் வேவ் வித்ஸ்டாண்ட் பண்ணி அப்ப மக்களுக்கு 4000 ரூபாய் கொடுத்து விடியல் பயணம் கொடுத்து அதுக்கப்புறம் மைனஸ்ல இருந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து, அதாவது ஒரு டிபிக்கல் கார்பரேட் ஹவுசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா திவாலா போற கம்பெனியை ஒருத்தர்கிட்ட யாரா எடுப்பாங்களா? ரைட்டா? ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி கம்பேரிசனுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சிஸ்டத்தை மீட்டெடுத்து நிர்வாகத்திறனாலும் நிதி மேலாண்மையாக கொண்டு வந்து இன்னைக்கு ஹைட் ஆஃப் தி பவர்ல தமிழ்நாடு பெருமைப்படுற அளவுக்கு உலக அரங்களை பேச வச்சு பொங்கலுக்கு 3000 ரூபாய் தொகுப்பு மக்கள் கையில கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு என்ன பண்றாரு, உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை போன தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சார் அரசு ஊழியர்களுக்கு எதுவும் பண்ணலையா அப்படின்னு போன டிபேட்ல நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து இப்ப அவங்களுக்கு மெசேஜ் என்ன, உறுதியளிக்கப்பட்ட நேத்து ஒரு சைக்கிள் வழங்கும் விழாக்காக 1000 விளக்கு போயிருந்தேன். அங்க ஆசிரியர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் உங்களுக்கு இல்ல டாக்டர், ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு. இப்ப நான் நிம்மதியா நான் வந்து கான்ஃபிடென்ட்டா ரிட்டையர் ஆவேன். கணக்கு வாத்தியார் அவர் ஒரு அவ்வளவு சந்தோஷமா அவர் வந்து தலைவரோட நன்றி சொன்னார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி சின்ன ஒரு சைக்கிள் கொடுக்குற நிகழ்வுல அந்த ஆசிரியர் ஃபேமிலியும் அவரை வந்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கான கொண்டு வந்துட்டு நிக்கிற சூழலை பார்க்குறோம். இங்கே தான் நம்ம வந்து எடப்பாடி வந்து மிரரை பார்த்து கேட்கணும், பா உண்மையிலே இன்எஃபிஷியன்சிக்கான கவர்மெண்ட்டும் கடன் சுமையில் கவர்மெண்ட்டும் அரசாங்க ஏத்திரத்தை நடத்த விடாம வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுற கவர்மெண்ட்டாவே நீங்க செயல்பட்டு இருந்தீங்க. இங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்ல, மானுமெண்டல் ஸ்ட்ரக்சர்ல உலகமே வியப்ப அளவுக்கு ஒரு டிராவிடியன் எக்கானமியை வந்து மக்களுக்கு கொடுத்துக்க தமிழ்நாட்டில். ஏங்கயா இப்போ ஓட்டு போடுறவங்க இதெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுவாங்க? இல்லை, அவங்க ஓட்டு போடுறவங்க இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணுங்கிறது தான் நம்முடைய அடிப்படையான கோரிக்கை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு கடன் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டே இருக்காப்புல, நீங்கள் அவருக்கு ஒன்று தெரியும், அதுவும் பிஜேபி வேற கடன் பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரில. இந்தியாவில் நல்லா வட்டிக்கு விடுவாங்கயா, அதனால அவங்க அதை பற்றி பேச வித்து திங்கிற கும்பல். நம்ம ஊர்ல எல்லாம் அந்த ஊதாரி பிள்ளைகள்மாங்க, அப்பா செத்து சொத்து தாத்தா செத்து சொத்து எல்லாம் வந்து வித்து திங்கிற பிள்ளைகளை ஊதாரி பிள்ளைகள் அப்படிம்பாங்க. இவங்க அதுக்கு பேர் வைப்பாங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். இதை வித்து திங்கிறத எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்கிறதுக்கு பேரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். மேக் இன் இந்தியா பாலிடிக்ஸ். அதுவே சைனா ப்ராடக்ட் மேல ஒரு ஸ்டிக்கர். டேக் அவே அண்ட் கிவ் அவே பாலிடிக்ஸ். அதாவது ஏற்கனவே இருந்த வளங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து நான் கொடுத்த மாதிரி கொடுக்கறது. ஜிஎஸ்டி இவங்களே போடுவாங்களாம், மக்கள் வந்து சஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் அதை ரிஃபார்ம்னு சொல்லிட்டு அதே ஜிஎஸ்டி தளர்வு ஏற்படுத்துவாங்க. அது இல்ல, அப்படி இருந்துட்டா கூட பிரச்சனை இல்ல, ஸ்டிக்கரை போட்டி ஈ அப்படின்னு பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே நம்ம அமலுக்குறது. இத குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு? மோடிஜி. சாப்பிடுங்க, நீங்க ஒரு நன்றி சொல்லுங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறாருங்கிறதோட நிறுத்திடுறீங்க. 15,000 கோடி தமிழ்நாடு இலக்குது ஒவ்வொரு வருஷமும். பேர் அவர் வச்சுருவாரு, ஷோரு நம்ம போடணும் ஒவ்வொரு வருஷமும் 15,000 கோடி. இப்ப நீங்க இந்த பேக்ரவுண்ட் பாருங்க, எந்த ஒரு மாநிலமும் இந்தியால ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பைசா கூட கடன் வாங்க முடியாது. சரி, ஒன்றிய அரசு எப்ப அனுமதிக்கும்? கடன் வாங்கக்கூடிய எலிஜிபிலிட்டி, அதாவது அவங்களுடைய பொருளாதாரம் வந்து இந்த கடனை தாங்கும், இத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா கடன் வாங்க அனுமதிக்கும். இல்லன்னா அனுமதிக்காது. இல்ல அதுக்கு மேலனா அப்ளையே பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனாலும் அது கிடையாது, ஏன்னா அது கவர்மெண்டோட டெசிஷன். அது பாலிசி பவரை வந்து கான்ஸ்டிடியூஷனே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. நீங்க வந்து மாநிலங்கள் கடன் வாங்குறது குறித்து நீங்க ரெகுலேஷன் போடுங்க அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, 2% ஜிடிபி வாங்கிக்கோ, 1.5% ஜிடிபி வாங்கிக்கோங்க, அதுக்கு கண்டிஷன்லாம் உண்டு. நீ இந்த திட்டங்கள்லாம் ஏத்துக்கிட்டனா தான் 2% அப்படின்ட்டு. கோவிட் காலத்துல ஒரு வேலை பார்த்தாங்க. கோவிட் காலத்துல கார்பரேட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி வரி சலுகை. அப்ப அதுக்கு வந்து 1 லட்சம் கோடி இழப்பு ஏற்படுதுல, சோ அவங்களுடைய கடன் வாங்கும் லிமிட்டை வந்து தானா தளர்த்திக்கிறது. அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் அவங்களே அண்ணன் தளர்த்திட்டா அப்படின்னு அண்ணனை தளர்த்திப்பாங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்ல, இழப்பு ஏற்பட்டுச்சு இல்ல, அப்ப நம்ம கடன் வாங்கணும்ல, கடன் வாங்கணுமா 2% வாங்கிக்க. ஆனா வந்து இந்த ஆத்ம நிர்பார் பாரத் வரி சீர்திருத்தம், அதாவது எல்லா நகராட்சிக்கும் டாக்ஸ் உயர்த்தணும், மின்சார வரி சீர்திருத்தம், எல்லா மின்சார யூனிட்டுக்கு சப்சிடியை கேன்சல் பண்ணணும். இப்படி மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்கணும். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ரேஷன் கார்டை வந்து 1 கார்டு 1 நேஷன் அப்படின்னு நீங்க கம்ப்ளை பண்ணணும். இப்படி இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட பவர் இருக்குல்ல, அதை நான் அடகு வச்சு கடன் வாங்குறதுக்கான பர்மிஷன் வாங்கிக்கணும். அடகு கடைக்காரன் கூட அடகு புடிச்சிட்டு காசு கொடுத்துருவாங்க. இவன் அடகு புடிச்சிட்டு பர்மிஷன் மட்டும் தான் கொடுப்பான், காசு வெளில வாங்கிக்கணும்.
அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க. அப்போ ஒரு மாநிலம் எலிஜிபிளா இல்லைன்னா கடன் வாங்க முடியாது, அதுதான் அடிப்படை. ஆனா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. அவங்க எலிஜிபிளா இன்எலிஜிபிளா எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்டோட ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ 25-26% இருக்கு. யூனியன் கவர்மெண்டோட பிஜேபி கவர்மெண்டோட ரேஷியோ 56-57% இருக்கு. அப்ப 26% வச்சிருக்கிற நாங்களே கடன்காரன்னா 56-57% வச்சிருக்கிற நீ எந்த ஊர்ல இருக்க? நீ என்ன கடன்காரனா இல்லையா? பேர் சங்கி ரிஃபார்ம் தோழர். சங்கி ரிஃபார்ம்னா இதெல்லாம் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. நம்ம புதுமைப்படுத்திட்டோம், கிட்டத்தட்ட 6 லட்சம் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவங்க வந்து 14 வகுப்புல இருந்து பள்ளி வந்து விடக்கூடாது, கல்லூரி வாழ்க்கையில் வந்து சேரணும்னு சொல்லிட்டு கிராஸ் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண, அது ரிஃபார்ம். காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுத்து ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணி பசங்களோட அட்டென்டிவ் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணி கணக்கு போடுற திறனா கட்டள திறனை உயர்த்துவது, அது ஒரு ரிஃபார்ம். விடியல் பயணத்துல நம்ம வந்து பயணம் பண்ணி கிட்டத்தட்ட 888 ரூபாய் சேமிக்கிற மகளிர்கிட்ட ரிஃபார்ம். மைக்ரோ சர்க்குலேஷன், அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஷியல்ல பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இருந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அழகா மக்கள் கிட்ட வந்து பணத்தை, அதாவது விளிம்பு நிலை மக்கள், உழைக்கும் மக்கள் கிட்ட பணத்தை வந்து கொடுத்தா எஸ்டபிளோட அடிப்படை என்னன்னா, நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க தான் எக்கானமி வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க. அவங்க ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி ஒளிச்சு வச்சுக்க போறது இல்ல. ஓகே, இதெல்லாம் ரிஃபார்ம். இதுதான் ரிஃபார்ம். நீ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணா ரிஃபார்ம். ஜிஎஸ்டியை வந்து நல்லா புடிங்க எடுத்துட்டு மாநிலங்கள் வருவாயை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீயே ஒருதலை பட்சமாக மாநிலத்தை கன்சல்ட் பண்ணாம கொடுக்குறது ரிஃபார்ம். அக்ரிகல்ச்சர் செக்டரை தனியாருக்கு வார்த்தை விடுறதுக்கு அது ரிஃபார்ம். இவங்க சங்கி ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம். அப்புறம் லேபர் கோடை கொண்டு வந்து, லேபர் கோட்ல உங்களுக்கு போராட்டத்துக்கு உரிமைகள் கிடையாது, யூனியன் வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது, அங்க கிக் ஒர்க்கர்ஸ்க்கான எந்த வகையான நிலைமை இல்ல. அது இண்டஸ்ட்ரிக்கு ரிஃபார்ம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவுல கோடு போடுனா தொழிலாளியோட நெத்தியில போட்டாங்க. சங்கி ரிஃபார்ம்ஸ்னு ஒண்ணு இருக்கு தோழர். சங்கி ரிஃபார்ம்ஸ்னா இதுதான் அவங்க ரிஃபார்ம்னு சொல்றாங்கல்ல, அந்த ரிஃபார்ம் சொல்றதெல்லாம் நீங்க வருஷப்படுத்தி பாக்குறீங்கன்னா நேரடியாக மாநில உரிமையை பறிக்கிறதும், நேரடியாக சோசியல் செக்டர் ஸ்கீம்ஸ் ஃபண்டிங்கை குறைக்கிறதும், விளிம்பு நிலை மக்கள்ல வந்து எந்த வகையான நிலையிலும் உயர்த்தாத நிலையை தள்ளுபடி பண்றதும், அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பான கொள்கை உள்ள ஒரு மாநில அரசு இருந்தா அதை காலி பண்றதுக்கு வழிமுறை பண்றது எல்லாமே சங்கி ரிஃபார்ம். மாநில அரசு கிட்ட கோரிக்கைன்னு வைக்கும்போது கூட தொடர்ச்சியா 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. தூய்மை பணியாளராக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல செவிலியர்கள் போராட்டமா இருக்கட்டும், பல இடங்கள்ல மாநில அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கண்டினியூஸா பல போராட்டங்களை பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? அடிப்படையில பாத்தீங்கன்னா போராடுற தன்மை வந்து ஜனநாயக தன்மையில இயல்பு. ஒரு ஜனநாயக நடைமுறைப்படுத்தும் போது ஒரு சங்கங்களும் தங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி வந்து கவனத்தை வரவேற்கிறீங்க. போராட்டம் அப்படி ஒரு கோரிக்கையுடனான போராட்டம் அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தது நான் கேள்வி கேட்கிறேன். ரைட்டா, இதே கைது பண்றாங்க, வண்டி எடுத்துட்டு வந்து நைட்டோட நைட்டா சொல்யூஷன் ட்ரிவனா இருக்காங்களே. இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் நீங்க யாரா பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வழிமுறைகள், அவங்களுக்கு உணவு வழங்குறது, அவங்க தங்கும் விடுதிகள் கொடுக்கறது, அவங்க வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றது, அவங்களுக்கு தொகுப்பு வீடுகள் வந்து கொடுக்கற விஷயங்களா இருக்கட்டும். செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. என்ன இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க? கோவிட் காலகட்டத்தில் போன ஆட்சி காலத்தில் வந்து நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ணுறதுக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணி வரும் காலங்களில் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தினால் உங்களை அக்கமடேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு குரலை கொடுத்து சைன் வாங்கி வேலை வாங்கிட்டாங்க. இதே யார் பண்ணது? அதை போன ஆட்சி காலத்துல எடப்பாடி பண்ணாரா? ஆமா, எடப்பாடி ஆட்சி காலத்துல அப்பதான் உள்ள ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதாவது தேவைப்பட்டா உங்களை நாங்க போஸ்ட் சப்போஸ் பிற்காலத்து உருவானால் அப்ப சாங்ஷன், அதுதான் சாங்ஷன் போஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப சாங்ஷன் போஸ்டுக்கான ஃபில்அப் நடந்துட்டு இருக்கு. செக்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல கேரளா போங்க. கேரளால கோவிட் காலத்துல பணியாற்றின ஒப்பந்தத்தினால பணியாற்றின வேற என்ன பண்ணாங்க? இப்போ நீ பாக்கறேன்னா மத்த ஸ்டேட் என்ன பார்க்கணும்னு தெரியணுமா இல்லையா? என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஹிஸ்டரிலாம் நம்ம பேசணும்ல. கோவிட் காலகட்டத்தில் கேரளா கவர்மெண்ட் இதே மாதிரி கான்ட்ராக்டர் பேசிஸ்ல ஒர்க் பண்ணி கோவிட் வேவ் நின்ன பிற்பாடு அவங்க என்ன ஆனாங்க? இதை யாருக்கு நான் மெசேஜ் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுல? இப்ப தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கூப்பிட்டு சரி அவங்களையும் அக்கமடேட் பண்ணுங்க, சாங்ஷன் போஸ்ட் இல்லாம போஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து போஸ்ட்டுக்கு கடையில பொம்மை வாங்குற மாதிரிலாம் கிடையாது. ஆமா, கரெக்டா? அது ஒரு சர்க்குலேஷன். ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் அரைஸ் ஆகி அந்த வேகன்சி அரைஸ்க்கு ஃபினான்ஷியல் சாங்ஷன் ஆகி பட்ஜெட் அலோகேஷன் ஆகி வந்து அலாட் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணணும்.
இந்த ப்ராசஸ் எவ்வளவு நாள் ஆகும்? இந்த ப்ராசஸை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் செவிலியர்களோட நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க போராடுறாங்க, அவங்க கஷ்டத்துக்கு மக்களோட பயணிக்கிறவர். இட் இஸ் பீன் டன். ஓகே, 24 வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஜாக்டோஜியோட போராட்டம். கரெக்டா இல்லையா? ஆமா. பென்ஷன் ஸ்கீம் ஸ்டாப்ட் கம்ப்ளீட்லி. இது வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் சொல்றாங்க. இது தமிழ்நாடு அரசோட உறுதி அளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம். அது வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆமா, ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பரவாயில்ல, வில் மேனேஜ் தி அஃபேர்ஸ், நம்ம பண்ணுவோம். அவங்க ரொம்ப நாள் கோரிக்கை அப்படின்னு கோரிக்கை வந்து கொடுக்குறோம். அது அமல்படுத்தப்படுமா? அது என்னன்னா, அதுக்கு நாள் ஆகும். இல்ல அதான் சொல்றேன்ல, இப்போ பொதுவா ஒரு போராட்டம் நடக்குது, அரசுக்கு எதிராக ஒரு கோரிக்கை வச்சு தொடர்ச்சியான போராட்டங்கள் நடக்குதுங்கிறது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். அதை அரசும் அனுமதிக்குது அடிப்படையில். பொதுவாகவே வந்து 2 வகையில இருக்கும். ஒண்ணு தேதி வாங்கி பெட்டிஷன் போட்டு போராடுற போராட்டம் ஒண்ணு, இன்னொன்னு கண்டினியூஸா பண்றது, ஏமாத்தி ஆள் கூட்டு வந்து நடத்துறது, அதெல்லாம் நடக்கிறது உண்டு. இப்போ வந்து மதுரையில நடந்துச்சு, வாங்க போராட போவோம் அப்படின்னு. போராட போகலாம் இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு ஃபார்ம் தர்றாங்க, வாங்கணும் கூப்பிட்டு டிரைவர் எல்லாம் மாட்டி விட்டு உதயகுமார் வந்து விரட்டி மக்கள் ஓட விட்ட கதையை நம்ம பார்ப்ப அந்த விமர்சனத்துக்குள்ள போகிறோம்ல. பொதுவா ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது? அதிமுக அரசு போராடியவர்களை தூக்கி எஸ்மான்னு உள்ள வச்சுது. அதிமுக அரசு 1,78,000 அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்துல தூக்கி சஸ்பெண்ட் பண்ணுச்சு. இந்திய வரலாற்றுல எந்த மக்களாட்சி ஜனநாயகமும் செய்யாது. உலக வரலாற்றிலே அவ்வளவு மாசிவான சஸ்பென்ஷன் நடந்தது கிடையாது. அதே அதிமுக ஆட்சி காலத்துல போராடிய ஆசிரியர்களை நள்ளிரவுல வீடு புகுந்து பெண் ஆசிரியர்களை கைது பண்ணி தப்பா வழக்கு போட்டு மிரட்டப்பட்ட சம்பவங்கள் நமக்கு தெரியும். இது ஜெயலலிதா ஸ்டைல். எடப்பாடி பழனிசாமி ஸ்டைல் என்ன? போராடுகிறவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தூண்டி விடுறது. நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்க, இவ்வளவுதான் சம்பளம் வாங்குற, அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், எவ்வளவு சம்பளம் வாங்குறான் தெரியுமா அப்படின்னு பேசுறது. சம்பள பட்டியல வெளியிட்டாங்க. இன்னைக்கு வந்து எந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி சார், எல்லா நியூஸ் பேப்பர்லயும் கடந்த 10 நாளா வந்து தொடர்ச்சியா விளம்பரம் வருது. ஏதோ ஒரு ஆசிரியர் சங்கம் முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்கள் சம்பள பட்டியல அரசே வெளியிட்டது, அதிமுக வெளியிட்டது. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறாங்க, உங்களுக்கு சம்பளம் கேக்குறாங்கன்னு எடப்பாடி பேசினாரு. அவர் வந்து அப்ப வந்து தூண்டி விடுறது. லேப்டாப் கேட்ட பசங்களை விரட்டி அடிச்சு நீங்க பேசின காணொளி 2019ல 2020ல இவங்க எல்லாம் கோவிட் காலம். கோவிட் 2019ல எங்க கோவிட் வந்துச்சு? 2018 பிறகு அது முழுமையா கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அதிமுகவுடைய அமைச்சர்களை முற்றுகையிடுறாங்க. அதை தொடர்ந்து ஈரோட்டுல தடியடி நடக்குது, மதுரையில தடியடி நடக்குது, கைது நடக்குது. பெண் மாணவர்கள் போராடும் பொழுது ரோட்ல வச்சு அடிச்ச கதையெல்லாம் பார்க்கணும். இப்படித்தான் அதிமுக போராட்டக்காரர்களை, மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். எடப்பாடி ஸ்டைல் முக்கியமான ஸ்டைல், துப்பாக்கி வச்சு சுடுறது மறந்துட்டீங்க. தூத்துக்குடியில மக்கள் போராட்டம் நடத்தினா அவரோட ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் கையில இருக்கு, போலீஸ் அவர் கையில தான் இருக்கு. நேரா வந்து எந்த வகையான வரையறை இன்றி ஒரு இண்டஸ்ட்ரியை மூடணும், அதனால பாதிப்பாகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் எழுச்சி போராட்டத்தை வந்து துப்பாக்கி கொண்டு சுட்ட வரலாறு தான் இவர் ஜனநாயக தன்மையை மெயின்டைன் பண்ற எடப்பாடி ஆட்சி காலம். அவ்வளவு கொடுமையான ஒரு கவர்மெண்ட்டை பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த அரசு போராட்டக்காரர்களை, எல்லா போராட்டக்காரர்களையும் முறையாக அழைத்து பேசுது. சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் நீண்ட நாள் 2 தரப்புக்குமா முறை இருந்துச்சு. கட்ட கடைசியா உட்கார்ந்து பேசி இந்த அரசு தான் அந்த பிரச்சனையை தீர்த்து. சாம்சங் பிரச்சனை என்ன? சாம்சங்ல அந்த ஃபாக்ஸ்கான் டீமோட தமிழ்நாட்டு முதல்ல ஒரு பர்சனலைஸ்டான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவார். ரைட்டா? வாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேச்சருக்காக என்ன பண்ணாங்க, வேற எந்த சாம்சங் யூனிட்டுக்கும் கிடைக்காத உரிமைகளை வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யற தொழிலாளருக்கு உரிமையை வாங்கி கொடுத்தாரு. அதை நீங்க கம்பேர் பண்ணோம், நம்ம அத்தன்டிக் டேட்டா கொடுக்கணும். ஃபாக்ஸ்கான் வந்து பல யூனிட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு போராட்டம் நடந்து இந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றின மாதிரி வேற எங்கேயாவது யூனியனுக்கான கோரிக்கைகள் நிறைவேறிருக்கா? எந்த மாநிலத்திலுமே இந்த உரிமை, எந்த நாட்டிலையுமே நிறைவேறல. உலகத்துல எங்கேயும் நடக்கல, இங்க மட்டும்தான் அது நடந்திருக்கு. அப்ப அதை வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அரசு தயாரா இருக்கு, ஒரு முதலமைச்சர் தயாரா இருக்கிறார். அவர் முன்னின்று 2 பேரையும் உட்கார வச்சு பேசி அமைச்சர்களை அனுப்பி இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போராடுனா இந்த அரசு செவி மடுக்கும், அதன் அடிப்படையில தீர்வுகளை எட்டும். ஒண்ணு, அது போராட்ட தளத்துல கூட வெறும் அந்த அரசு ஊழியர்களோ இல்ல தூய்மை பணியாளர்கள் உரிமைகளோ மட்டும் பேசினா பரவாயில்ல. அங்க வந்து முதல்வரை தரக்குறைவா பேசுறது, திமுக மேல வந்து கொச்சியா விமர்சனம் பண்றது, ஒரு போராட்டம் வருதுன்னா இதெல்லாம் ஆப்வியஸா செய்வாங்க. கூட்டத்தோட கோரிக்கைகள் இல்ல தோழர், நீங்க அது நார்மலா இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒருமையில பேசும்போது, நீங்க ஒருமையில பேசும்போது புரிஞ்சுக்கு தகாத பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் பேசும்போது, இப்ப நான் வந்து கூட்டத்துக்கு வரேன், நான் வந்து என் கூட்டத்தோட நோக்கம் என்ன, நான் வந்து ஒரு பல பிரதிநிதிகள் வரேன்,
நான் வந்து அந்த போராட்ட காலத்தை நான் எது யூஸ் பண்றேன்னா என்னோட அஜெண்டாவை திணிக்கிறதுக்காக நான் பயன்படுத்துறேன். தோழர், இதுதானே போராட்டங்களுடைய அஜெண்டாவே இருக்கும். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருக்கிறோம், ஈழ போராட்டம் பார்த்துருக்கிறோம். இதுல எல்லாம் கடுமையான விமர்சனங்கள், கோபங்கள் வரும்போது வார்த்தைகள்லாம் அப்படித்தானே வருது. விஷயம் இருக்கு. ஆனா பர்சனலைஸ் அஜெண்டாவோட இந்த போராட்டங்கள்லாம் நடந்தது, பர்சனலைஸ்டான அட்டாக்ஸ் நடந்தது. உங்களுக்கே தெரியும் என்னடா இவ்வளவு மோசமா வந்து பேசுறாங்கன்னு. இவ்வளவு மோசமா பேசினது எல்லாமே காது கொடுத்து தொலைக்காட்சியில பார்த்து போராட்டக்காரர்களை அரவணைத்து வாயில ஸ்வீட் ஊட்டுற முதல்வர் இவர் மட்டும்தான். அது தெரிஞ்சுங்க. நீங்க ரெண்டு தரப்பு போராட்டுச்சு தோழர். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் மூடணும்னு போராட்டினாங்க. மக்கள் போராட்டத்தினுடைய விளைவு வேற வழி இல்லாம அது மூடப்பட்டது, அது வேற. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? வாயில சுட்டிங்க. இன்னைக்கு அதே மாதிரி 25 ஆண்டு காலம் அந்த போராட்டம் எங்க ஆட்சி காலத்துல தொடங்கல, கலைஞர் ஆட்சி காலத்துல தொடங்கல, ஜெயலலிதா தொடங்கி வச்சுட்டு போன பிரச்சனை. 23 ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு ஸ்வீட் ஊட்டி முதலமைச்சர் முடிச்சு வைக்கிறார். இதுதான் லெகசி. இதை நீங்க அப்படியே அரசு இவங்களுக்கு வாங்க, செவிலியர்களுக்கு வாங்க. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் 2011-14 அந்த காலகட்டத்தில் தான் பிரச்சனை தொடங்குது. அது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர் எடுக்கிற முறையெல்லாம் பெருசா கிடையாது. இந்த அம்மையார் ஜெயலலிதா 2011 வராங்க, எடுக்கிறாங்க, 3 வருஷத்துல அவங்களுக்கு வேகன்சி கிரியேட் ஆகுது, போட்டுறாங்க. 2014 திருப்பி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வேகன்சி கிரியேட் ஆகல, போட முடியல. அப்ப அவங்களுக்கு சொன்னது 2 கண்டிஷன் தான். ஒன்னு 14,000 சம்பளம், வேகன்சி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது 2 தான். அந்த சம்பளத்தை கடைசி வரைக்கும் அதிமுக ஆட்சியில உயர்த்தல. ஒண்ணு, அவங்களுக்கு எந்த விதமான வேலை உறுதியையும் அவங்க பண்ணல. திமுக ஆட்சி வரும்பொழுதே தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தா இதுக்கு தீர்வு காணும்னு சொன்னோம். வந்த உடனே 14,000 சம்பளத்தை 18,000 ரூபாய் உயர்த்தணும். அடுத்தது அவங்களுடைய இன்னொரு டிமாண்ட் வந்து ஒரு பெண் செவிலியர் இவங்க பர்மனண்டா இருக்கிறவங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும். 12 மாசம் லீவு, 9 மாசம் லீவு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இவங்களுக்கு அது கிடையாது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டாங்க, அதை பண்ணி கொடுத்தாங்க. மருத்துவ கல்லூரிகள் கட்டும் பொழுது அங்க செவிலியர்களுக்கான பயிற்சி பள்ளியை சேர்த்து கட்டணும் அப்படின்னாங்க. 12 கல்லூரிகள், இன்னைக்கு 5 கல்லூரிகள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 3. அப்ப 3 டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 4வது முக்கியமான டிமாண்ட் தான் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படிங்கிறது. அந்த பணி நிரந்தரம் எப்ப பண்ண முடியும்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல 100 பேர் இருக்காங்க, 2 பேர் ரிட்டையர்ட் ஆகி போறாங்க, அந்த 2 பேரை கொண்டு வந்து ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி இந்த அரசாங்கம் 3500 செவிலியர்களை இதுவரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணிருக்கு. இதெல்லாம் வெளியில வரவே இல்லையே. சொல்றோம், ஊடகங்கள் சொல்றது இல்ல, ஊடகங்கள் போராடுறாங்க. கரூர் நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து ஒரு நர்ஸ், யாரோ ஒருத்தர் தூண்டுதலின் பெயரில் முதலமைச்சரை வந்து தப்பா பேசுறத வந்து எல்லா ஊடகங்களும் போடுறாங்க. அந்த அம்மா மன்னிப்பு கேட்ட வீடியோ இல்லங்க, நான் தெரியாம பேசிட்டேன், இந்த ப்ரோக் பண்ணி பேச வச்சாங்க, என்ன தூண்டி விட்டு பேச வச்சாங்கன்னு சொன்ன வீடியோ எத்தனை பேர் காட்டினாங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையில் பேசுறது முழுக்க தவறு. அப்ப என்னன்னா திமுகவை திட்டுறாங்களா, கண்டென்ட் கிடைச்சிருச்சு பப்ளிஷ் பண்ணு அப்படிங்கிறது. நீங்க இந்த போராட்டமே இன்னைக்கு செவிலியர்கள் போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போதைக்கு 750 போஸ்டிங் வந்து வேக்கண்ட் ஆகுது இந்த இயர்ல, டிசம்பர்ல, முடிஞ்ச டிசம்பர்ல உங்களுக்குள்ள வேக்கண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 250 பேருக்கு நாங்க ப்ரமோஷன் கொடுக்க போறோம். பை ப்ரமோஷன் வேகன்சி கிரியேட் ஆகும். இப்ப நீங்க ப்ரமோட் ஆகி போயிட்டீங்கன்னா அந்த சேர் வேக்கண்ட் ஆக போதில்ல. அப்ப அந்த இடம் இப்படி சேர்த்து ஒரு 1000 போஸ்டிங் இப்போதைக்கு நாங்க ஃபில் பண்ணிடுறோம். 8000 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. 1000 பேரை முதற்கட்டமா ஃபில் பண்றோம்னு சொன்னோம். அவங்க ஏத்துக்கிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. போராட்டம் சுமூகமாக வெற்றியின் அடிப்படையில தீர்த்து வைக்கப்பட்டது. அரசு ஊழியர் போராட்டமா இருக்கட்டும், தனியார் ஊழியர்கள் போராட்டமா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய செவிலியர்கள் போராட்டமா இருக்கட்டும், இது எல்லாம் இப்படிதான் இருக்கு. இன்னொரு கட்சி ஆபீஸ்ல போய் பொட்டி வாங்கிட்டு வாரம் கட்சி ஆபீஸ் வீக்கெண்ட்ல போய் பார்ட்டி பண்ணிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தூண்டி விட்டுட்டு அவங்களுடைய வழியில, அவங்களுடைய வேதனையில நான் அரசியல் பண்ணுவேன், பனையூர்ல இருந்து நேரா லிங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற போராட்டங்கள் வந்து அரசை ரொம்ப டார்கெட் பண்ணக்கூடிய நோக்கம். ஒரு 2-3 பேருடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அரசு பெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட், 2-3 பேர் தான். அரசு ஒரு பக்கம் ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆச்சரியத்தின் பக்கத்தில் ஆச்சரிய குறிகள் பல பேர் வந்து எதற்கு நிற்கிறோம்னே தெரியாம கவர்மெண்ட் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் லேப்டாப் கொடுத்துருக்கிறார். அந்த லேப்டாப்ல வந்து கலைஞருடைய வசனமும் முதல்வருடைய வசனமும் போட்டு அவங்களுடைய கையெழுத்தோட அரசு லட்சணையும் என்கிரேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலைஞரோட வாக்கியம் சொல்லுங்க. கலைஞருடைய வசனம் சொன்னா நம்மால வந்து அவங்களுக்கு அப்பதான் புரியும் என்ன வாக்கியம் கொடுத்திருக்காங்க. தமிழ் வெல்லும் அப்படின்றது அந்த அது தமிழர்களோட அடையாளம். அடுத்தது இதை கொண்டு போய் கடையில கொடுத்து சொல்யூஷன் ஊற்றி அழிச்சு அதுக்கு மேல அவங்களுடைய கட்சி ஸ்டிக்கரை ஒட்டி பயங்கர வைரலா டேய் மாத்திட்டோம் பாத்தியா அப்படின்னு. இல்ல, இதுக்கெல்லாம் முன்னோடி ஜெயலலிதா. எப்படி அந்த அம்மா தான் என்ன பண்ணாங்க, சமச்சீர் கல்வி புக்ல வந்து பச்சை பெயிண்ட் அடிக்க முடியாது, பச்சை ஸ்டிக்கர் ஒட்டினாங்க.
சுப்ரீம் கோர்ட் குட்டுன பிறகு அந்த நாங்கள் அப்போ எல்லாம் எங்களுக்கு சமைச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் எங்களுக்கு வந்து இதுல வந்து செப்டம்பர் வரைக்கும் புக்கு கொடுக்கல, ஹாஃப் இயர்லி வரைக்கும் ஜாலியா ஸ்கூலுக்கு போறது, ஜாலி பண்ண ஃபன் பண்ணிட்டு வந்துடுறது. செப்டம்பர் போச்சு, டிசம்பர் வரைக்கும் புக்கு கொடுக்கல. அப்ப எங்க தமிழ் ஆசிரியர் தான் கேட்டாரு, இப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் சொல்றேன்? இங்க இருக்கிறவங்களே ரொம்ப இல்ல, நான் வந்து 10th பார்த்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வெள்ளம் வந்ததுல 2015 பெருவெள்ளம் வந்ததுல அப்போ வந்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் தான் மக்களை காப்பாத்தினாங்க. அங்கங்க என்ஜிஓஸ் வந்து வேரியஸ் மக்கள் வந்து மக்களே இறங்கி மக்களை பாதுகாத்தாங்க. அரசு இயந்திரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சைலேந்திர பாபு வாலண்டியர்ஸை கூப்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. நானும் ஒரு வாலண்டியரா வந்து மருத்துவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப போய் பார்க்கும்போது மக்களால் கொடுக்கப்பட்ட நிவாரண பொருட்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அது சென்னையில வந்து ஒட்டினா பரவாயில்ல, விக்கிரவாண்டி டோல்லே மறிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி டோல்லே மறிச்சிட்டு விக்கிரவாண்டிலே ஸ்டிக்கர் அடிக்கிறது. சார் கோச்சு உண்மை, நான் பொய் சொல்லல. இன்னர் இருக்குல்ல, மக்கள் பொதுமக்கள் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு வந்த இன்னர் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டின கும்பல். அந்த கும்பல் நீங்க இதுல நாங்க சமச்சீர் கல்வியில ஹைலைட்டே அந்த நீங்க கலைஞர்ங்கிற பேர் வந்த இடத்தெல்லாம் ஒட்டினேன். ஓகே, பிடிக்காது ஒட்டினேன். பின்னாடி வந்து செம்மொழி மாநாட்டோட முத்திரை வள்ளுவர் படம், அதுல ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அந்த அம்மா எங்க தமிழாத்தையார் தான் கேட்டாரு, கலைஞர் உங்க கட்சி தலைவர்ரா ஒட்டினாங்க, கலைஞர் என்ன இது வள்ளுவர் என்னைக்கு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் வேலை பார்த்தாரு, அவர் படத்தை என்ன ஒட்டினாரு? அந்த அளவுக்கு அபியூசிவா நடந்துகிட்ட ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆனா நம்ம தலைவருடைய பெருந்தன்மை, எடப்பாடி பழனிசாமி போட்டோ ஓட்டுனாலும் பரவாயில்ல, பேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, அது அரசு பணம் அப்படிங்கிறது தான் தலைவரோட பெருந்தன்மை. வேஸ்டா இருக்கலாம், பை வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அம்மா கேண்டீன் வந்து உடனே ஒரு ஆட்சி காலம் வரும்போது அந்தந்த பெயர் மாற்றம் இருக்குல்ல, அம்மா கேண்டீனா தான் செயல்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கி, அதுக்கு நிதி ஆதாரத்தை பலப்படுத்தி, அதுக்கு ஊழியர்களை வந்து அப்படியே ரீடைன் பண்ணி அவங்களுக்கு வந்து அம்மா கேண்டீனை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் தான். அப்ப உண்மையான மக்களுக்காக நேசிக்கிற ஒரு முதல்வர் வந்து இந்த கட்சி பேரங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பாரு தெளிவா செயல்படுத்தணும்னு நினைப்பாரு. இன்னொன்னு சொல்ல, சட்டமன்றத்துல எடப்பாடிக்கு ஆன்சர் பண்ணும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு, இதே அரசாங்க அதிகார வர்க்கம் தான் உங்ககிட்டயே இருந்தது, இதே அரசாங்க அதிகாரம் தான் இப்போ என்கிட்டயும் இருக்கு, நீங்க என்ன கிழிச்சிங்க, நாங்க என்ன சாதனை படைச்சோம். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு தடவை என்ன ஒரு அதிகாரிகள் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது, சில பேர்லாம் திமுக சார்ந்த அதிகாரிகள், இவங்க அதிமுக சார்ந்த அதிகாரிகள் ஃபிளிப் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வரலாற்றில் அதிகாரிகள் கிட்ட எந்த வகையான கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது, அவங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ். போன ஆட்சி காலத்துல, போன அம்மையார் ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் முக்கியமான பதவிகள் இருந்த ஆளுங்க தான் வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து சாதனை படைக்கிறாரு. ஏன் சாதனை படைக்கிறார்? அவர் என்ன சொல்றாரு, என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு அதிகார வர்க்கத்துக்கு, நீ பொலிட்டிக்கல் கலர் வராத, நீ உன்னோட வேலை வந்து நீ வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் சர்வெண்ட், நான் அரசு திட்டங்களுக்கும் நான் உன்னை நம்புறேன், உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், நீ டெலிவர் பண்ணு. இது வந்து எந்த ஆட்சி காலத்திலையும் நடக்கல தொழில். அந்த ட்ரஸ்ட் காம்பனண்ட்டை வந்து அரசாங்க இயந்திரத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வரோட ஹார்ட் ஒர்க்கிங் டெண்டன்சினாலையும் அவரோட சாதுரியத்தினாலையும் அரசாங்க இயந்திரத்தை திறம்பட செயல்படுத்தார். இப்போ உங்கள் கனவு காலுங்க ஸ்டாலின் அப்படின்னு யூகே கனவை சொல்லுங்க. அப்போ வந்து அந்த திட்டங்கள் மூலம் கிட்டத்தட்ட 50,000 வாலண்டியர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன சாதனைகள் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயிருக்கு, நீங்க இதுக்கு மேல அரசு கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ். அதில் தான் தொடர் ஒரு விமர்சனம். சொல்லுங்க. அரசு இயந்திரத்தை உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லி அந்த மூலமாக மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. பேரலாக ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்னென்ன இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டையும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பீப்புள் கவர்னன்ஸ் சொல்றேன். பீப்புள் கவர்னன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. கவர்னன்ஸ் வந்து பல்வேறு பரிணாமங்கள் இருக்கு. ஜனநாயக முறையில் ஒரு மக்களாக தேர்ந்த பிரதிநிதி, நாங்களே திட்டங்கள் தீட்டுறோம், அந்த திட்டங்கள் வந்து எங்களுக்கு எம்பவர் பண்ணிட்டீங்க, 5 வருஷம் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம். பீப்புள் கவர்னன்ஸ் என்னென்னா, மக்களே உங்களுக்கு என்ன தேவைகள் இருங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் என்ன எங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுற ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு அரசாங்கம் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம், இந்த சர்வீசஸ் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதுக்கு மேலே என்ன எங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ணுறதை வந்து யார் கொச்சப்படுத்தினாங்களோ அவங்களாம் மக்கள் விரோத சக்திகள்ன்றாங்க. சார் இப்போ அடிப்படையில் ஒன்றுமே செய்யலைன்னா 50,000 பேர் வீடு வீடாக எப்படி அனுப்புகிற துணிச்சல் ஒரு அரசாங்கத்துக்கு வரும்? நான் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் செஞ்சுட்டேன், இன்னும் என்ன செய்யணும் இப்படி கேட்கறது தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒருவேளை எதுவுமே செய்யாம இருந்தோம்னு சொல்றாங்கல்ல, அவர் சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒண்ணுமே செய்யல அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஒண்ணும் செய்யாம இருந்தா 50,000 பேரை வீட்டுக்கு அனுப்பவே முடியாது, ஒவ்வொரு வீட்லயும் அடிச்சு மிரட்டலாம்.
அது அரசுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு செய்திருக்கிறோம். முதலமைச்சர் குறிப்பிடுறாங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், 404 வாக்குறுதிகள் இருந்து நிறைவேற்றிருக்கோம். அதுல 60% அரசாணை போட்டு பணிகள் நடந்துட்டு இருக்கு, மிச்சம் நடந்து முடிஞ்சிருச்சு. 40-45 இது வந்து யூனியன் கவர்மெண்டோட பர்மிஷனுக்காக 37 திட்டம் கிடக்கு. ஒரு 60 நாங்க நிறைவேற்ற முடியாத சூழல்ல கைவிட்டோம். அது நிதிநிலையா இருக்கலாம், உள்ளூர் மக்களுடைய எதிர்ப்பா இருக்கலாம், காலத்தால் தேவையில்லாம போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா நாங்க கைவிட்டிருக்கோம். ஏடிஎம்கே பிஜேபி யாராவது ஒருத்தர் தங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை செஞ்சோங்கிறத விட்டுருங்க, எத்தனை அறிவிப்பு கொடுத்தோங்கிற நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? முதல்ல முடியாது. அப்ப இவ்வளவு செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கு. என்னுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து கட்சியினுடைய தலைவர்கிறத தாண்டி, ஒரு முதலமைச்சர்ங்கிறத தாண்டி தமிழ்நாட்டின் தலைவர்னு ஒரு பொசிஷனுக்கு போயிட்டார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா பேரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு சூட்டினர். திமுககாரர்கள் பல பேருக்கு அதுல வந்து வருத்தம் இருந்திருக்கலாம். ஏன்னா பொய் வழக்குல, போலி வழக்குல ஜெயிலுக்கு போன பல திமுககாரர்கள் உண்டு. ஆனாலும் அவங்க அவங்க மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணும்னு முந்தைய அரசு ஒரு மசோதா போட்டுச்சு. மாநில உரிமை அடிப்படையில் அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குன்னு அதை நிறைவேற்றினார். எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா? கவர்னருக்கு எதிராக நீங்க எப்படி இந்த தீர்மானத்தை கொண்டு வரலான்ட்டு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேர் வைக்கக்கூடிய மசோதா நிறைவேறிய நாளில் அதை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிட்டு போனார் பழனிசாமி. அவர் பேர் வைக்கணும்னு சொன்னாரா? அவர் வந்து ஜெயலலிதா மேல ஒரு ஒண்ணும் இல்ல, அந்த அம்மா காலிலேயே வச்சிருந்தாங்கல்ல, அதனால ஒரு பெரும் கடுப்பு இருக்கு அதிமுக காரங்களுக்கு. ஜெயலலிதா பேர் எதிரெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கிறது. ஜெயலலிதா என்ன திட்டம் எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப ஜாலியா இருக்காங்க. நீங்க அம்மா குடிநீர் நிறுத்தினது யாரு? எடப்பாடி. அந்த அம்மா தாலிக்கு தங்க, அதாவது அது கல்விக்கான நிதியா தான் திருமண உதவித்தொகை கலைஞர் கொண்டு வராரு. அதை தாலிக்கு தங்கம்னு ரிக்ரெசிவ் ஆக்குனது அந்த அம்மா தான். கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, மணியம்மையார் பேர்ல விதவை பெண்கள் மறுமணத்திற்கு ஒரு நிதியை கொடுத்தோம். ஆமா, அதுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அந்த அம்மா. அறிவிப்பு மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா அதையும் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. அதே போல வந்து அம்மா பேர்ல இருந்த அந்த அழைப்பு மையம்னு ஒண்ணு இருந்துச்சு, கால் சென்டர், அதை நிறுத்திட்டு முதலமைச்சர் அழைப்பு மையம்னு மாத்தினது. ஆக்சுவலி நான் அப்போ மகிழ்ந்தேன். என்னன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை இந்த அம்மா வந்த உடனே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு மாத்தினாங்க. ஆமா. அப்போ அதே போல ஜெயலலிதா அழைப்பு மையத்தை, அம்மா அழைப்பு மையத்தை பழனிசாமி வந்த உடனே முதலமைச்சர் அழைப்பு மையம்னு மாத்தினார். பேசிக்கலா அவங்க சாய்ஸ் வந்து ஓபிஎஸ் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து சசிகலா அவங்க சாய்ஸ். இல்ல, இவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஓபிஎஸ் விட நான் சீனியர், செங்கோட்டையை விட சீனியர், அப்படி இப்படிம்பாரு. ஜெயலலிதா விட ஒரு சீனியர். அப்படிப்பட்டவரை வந்து காலில் விட வச்சா அந்த காண்டு இருக்கும்ல, அதனால தன்னுடைய ஆட்சி காலம் முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு வன்மத்தோடு அவர் செயல்பட்டாரோ அதே அளவுக்கு வன்மத்தோடு ஜெயலலிதா மீதும். அதனாலதான் அதிமுகவை சிதைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறாரு. உள்ளிருந்தே கொள்வதுதான் திட்டம். மகாத்மா காந்தி வந்து காங்கிரஸை டிசால்வ் பண்ண சொல்லும் போது இவர் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க கூடாதா என்ன? என்ன சொல்லு, காந்தி சொன்னார் இல்லையா, பர்பஸ் ஆஃப் தி காங்கிரஸ் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திரம் பெற்றாச்சு, டிசால்வ் பண்ணுங்க சொன்னார் இல்லையா. அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் ஏடிஎம்கே இஸ் ஓவர். அது 2018ஓட முடிஞ்சு, கலைஞர் மறைவோட முடிஞ்சதா. தேர்தல் வந்து திமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்குமான தேர்தல் கிடையாது, இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல். ஓகே, நீங்க ஏன்னா சென்சார் போர்டு பிரச்சனை பண்றாங்க சார். பாதிக்கப்பட்டவர் அமைதி காக்கிறார், பாதிக்கப்பட்டவர் பயந்து அறையை பூட்டிக்கிட்டு எத்தனை லாக் போட்டிருக்காருன்னு தெரியல, இன்னும் வெளில வரல. பாதிக்கப்பட்ட கட்சி, அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி ஒரு ட்விட்டு போடல, ஒரு கமா வைக்கல, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. சரி, 4-5 முகம் தெரியாத ஐடி திமுக திட்டிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் யூனியன் பிஜேபி, ஒன்றிய பிஜேபி அரசு நேரடியா பாஜக பேரை குறிப்பிட்டு நீங்க எப்படி இடிஏ, சிபிஐ, ஐடியை ஆயுதமா பயன்படுத்துறீங்களோ அதே போல சென்சார் வாரியத்தையும் பயன்படுத்துறீங்க அப்படின்னு துணிச்சலோட சொல்றாரு. அப்ப அது என்ன, பாதிக்கப்பட்டவன் என்னை எதிர்ப்பவனாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய வாரியரா நாம் தான் இருக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான பிரச்சனை. அங்கதான் நிக்கிறோம். நீங்க ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாரும், நீங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து போன் வந்துச்சுன்னா பிரசன்ட் சார் உள்ளேனையா, நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்ல, பழனிசாமி உள்ளேனையா அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வீட்டுக்கு திருச்சி வரைக்கும் வந்தவரு அங்க பார்க்காம நான் மேல போயிட்டு கால் பண்றேன். ஒரு அதிமுக தொண்டை மனநிலையில பாருங்களேன், அதிமுக தொண்டோட மனநிலை என்னன்னா, அவங்க அம்மா வந்து இந்த மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள்லாம் அவங்க வெராண்டால உட்கார வைக்கும், கேட்ல நிக்க வச்சு இந்த அம்மா பெரிய பெரிய லீடர்ஸ் தான் என்ன பண்ண வேண்டிய வெராண்டால உட்கார வைக்கும். இன்னைக்கு நம்மள அப்பா உட்கார வைக்கிறாரு, டெல்லி அப்பா மோடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுதான் ஒரு அதிமுக தொண்டருக்கு அம்மா என்ன மாதிரி கெத்தா இருந்தாங்களே, இங்க பாருப்பா இவர் என்னப்பா இதுக்கெத்தான டெல்லிக்கு போறாரு, எதுக்கா டெல்லி போற, அவன் சோர்ந்து நூடுல்ஸ் ஆகி இந்த கட்சியில இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறேன். பல இடத்துல உங்களுக்கு ஓட்டு போறேன். எடப்பாடி வந்து வடிவேலு தெய்வமே, நீ ஏன் தெய்வமே வர்ற, நான் வர்றேன் தெய்வமே. வேற வழி இல்ல. உடனே உளவியல் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க
தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இந்த உங்கள் கனவு காணுங்கள் அந்த திட்டங்களை வந்து சொல்லும் போது மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உளவியல் வந்து பயணங்களை வந்து உள்வாங்கிட்டு நீங்கள் கேட்டிங்களே அது வாக்குகளாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னு கேட்குற உளவியல் இருக்கும். அந்த உளவியல் வந்து அது இயல்பானது, ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியோட இயல்பு. இப்படி தான் இவங்க என்ன கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் இவங்க வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போட்டது காரணம். கலைஞர் வந்து எல்லாமே பண்ணிடுவார், திடீர்னு ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கிரியேட்டிவாக அப்படியே அவங்களோட பேச்சு திறனால நான் இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு மாற்றி ஓட்டு போடுவாங்க. முதல் 3 மாதம் வேலை செய்வாங்க, கொடுத்ததெல்லாம் பிடுங்கிடுவாங்க. கடைசி 3 மாதம் பிடுங்கினால திருப்பி கொடுப்பாங்க. இடையில இருக்கிறதுல கிவ் அண்ட் டேக். இல்ல அதுல அந்த 4வது மாசம் என்னவா இருந்தாலும் 13,000 மக்களோட பிள்ளையாரங்களை வீட்டுக்கு கலைஞர் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாமே டெலிவர் பண்ணிட்டே வருவார். நான் முன்னாடி சொன்னேன், ஒரு திராவிட இயக்க தலைவர்களும் அவங்க ப்ரீடிசஸரோட ஓவர்டேக் பண்றதுல வந்து அட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அட்டம் வந்து மக்கள் பயனில் வந்து விழுந்துட்டே இருக்கும்ல. அப்ப இங்கெல்லாம் தலைவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ஓவர்டேக் பண்ணலாம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கணும், பயன்களை பழகிற உளவியல் இவங்க. அடுத்தது ஆஸ்பிரேஷன், எவனாவது ஒருத்தன் யுத்தோப்பியனாக ஏதோ ஒரு பொய்ய புரட்ட சொன்னா வேணு திரும்பி பார்த்துட்டு போற உளவியல் இருக்குல்ல, அந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து திருப்பி யார் பண்ணுவா, எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களே, இதெல்லாம் பயன்பெற்றிருக்கீங்களே, இன்னும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு நினைவுபடுத்திட்டு இருக்கிற சூழல் ரொம்ப ரொம்ப அவசியம். மக்களை ஈஸியா அவங்க ஏமாத்திடுவாங்க, ஏமாத்திட்டு வாக்களிச்சுட்டு 10 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி 10 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரி செயற்கையான ஹீரோக்களை உருவாக்கி மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஓ ஒரு மாற்றம் தானே, ஒரு சேஞ்ச் தானே, மாற்றி தான் போடுவோமே, இவங்க தான் வந்துடுறாங்க. சரி மாற்றி போட நினைச்சீங்கன்னா மாத்தினத்துக்கான உளவியல் என்ன அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் டீட்டெயிலிங் கேட்டிங்கன்னா திரும்ப முடிக்கிறாங்க. இப்போ இந்திரா உங்கள்கிட்ட அந்த கேள்வி தான் கேட்டாப்புல, தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளரும் புசியானந்தம் சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ, எழிலன் தோழர் பேசினா கேட்டுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு செல்லமான ஒரு மரியாதைக்குரிய நபராக மாறியும் இருக்கிறீர்கள். இந்த லேப்டாப் மேட்ரு, இந்த அவங்க அன்னைக்குங்கன்னு பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது 2-3 தம்பிகள் பண்ணுற சில வாழுத்தனத்தை வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணோன்னே சோஷியல் மீடியா காலகட்டத்தில் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில் வந்து ஆயிரவிளக்கு தொகுதியில் வந்து ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் தான் நாங்கள் வந்து லேப்டாப் கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கோம். அடுத்த லைலாக போகிறோம். அப்போ அந்த குழந்தைங்கக்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அங்கே ஒரு பிளாக் மிரர் இருக்குது, அந்த பிளாக் மிரரில் உங்களோட உருவம் தெரியுது. அந்த உருவத்துக்கு பின்னாடி பெண்கள் கல்வியில் பண்ண வரலாற்று பயணம் உங்களுக்கு தெரியணும். நீதி கட்சி காலத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்து தேவதாசி மொழி ஒழித்த முத்துலட்சுமி அம்மா அதில் ஆரம்பித்து தந்தை பெரியார் வந்து பெண்ணுரிமை பண்ண புரட்சி, முத்தமிழ் கலைஞர் பிரதிநிதித்துவம் கொடுத்தது, உள்ளொதுக்கீடு கொடுத்தது, சொத்துரிமை கொடுத்தது, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து புதுமை பெண் திட்டத்தை கொடுத்தது, மகளிர் உரிமை தொகை கொடுத்தது. இது எல்லாமே மட்டும் இல்லாமல் நீங்கள் உழைச்சி நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் வளாகத்தில் வந்து பிறகு உங்கள் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உங்களை வந்து பட்டதாரியாக்கிற கனவு, உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே நீங்கள் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது இந்த என்டையர் நரேட்டிவ் வந்து உண்மையான ஹீரோஸ் யார் உழைச்சிருக்காங்கன்னு வரணும். ஸ்க்ரீன் பிளே போட்டு ஆக்ஷன் ரீப்ளேன்னு ஸ்டாம்ப் பண்ணி ஒரு கேமரா செட் பண்ணி டயலாக் பேசி, ஆனால் உண்மைக்கும் நிஜத்துக்கும், உண்மைக்கும் பொய்க்கும், ஆன் ஸ்க்ரீன் இமேஜுக்கும் ஆஃப் ஸ்க்ரீன் இமேஜும், ஆன் ஸ்டேஜில் பேசும் போதும் அதே ஆன் ஸ்டேஜில் உட்காரும் போதும் உள்ள ஸ்பிரிட்டாக இருக்கிற செயற்கை ஹீரோக்கள் ஞாபகம் வருமா, இல்லை உண்மையான ஹீரோக்கள் உங்களுக்கு ஞாபகம் வருமா? ஏன்னா உங்களுக்கு குளோபல் டெண்டர் போட்டு, குளோபல் டெண்டரில் ஆசர் நிறுவனம் டெல்லை காம்பீட் பண்ண வச்சு இன்டெலோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட 6 months சாஃப்ட்வேரை இன்கார்பரேட் பண்ணி பள்ளிக்கூட பசங்களுக்கு கொடுத்தா அவன் வந்து அதில் யூடியூப் பார்க்குறான், கேம் ஆடுறான். ஆனால் நீங்களாம் காலேஜ் கிராஜுவேட்ஸ், நீ ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னா வேர்ல்டு லிட்ரேச்சருக்கு உனக்கு ஆக்சஸ் இருக்கு, நீ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா வேர்ல்டு சயின்ஸ்க்கான ஆக்சஸ் இருக்கு, நீ மேத்தமெட்டிக்கல் மாடலா நீ லேப்டாப் பயன்படுத்து. இந்த லேப்டாப் உன்னோட பயன்பாட்டுக்கு வரணும்னா நீ காலேஜில் போனாதான் அது யூட்டிலைசேஷன் வரும்னு சொல்லி செலக்ட் பண்ணி 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்த தனியார் பள்ளியில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற 6th standard to 12th standard கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை டேட்டா எடுத்து 7.5 ரிசர்வேஷனால வந்த குழந்தைங்களுக்கு அரசு கலைக்கல்லூரி எல்லாருக்கும் கொடுத்துடுறோம்.
அது போக பிரைவேட்ல இருக்கக்கூடிய 7.5ல உள்ள வந்த பசங்களுக்கும் கொடுக்குறீங்க. லேப்டாப் வந்து டெலிவர் கொடுக்கும்போது அப்போ வந்து எவனாவது ஒரு தம்பிகள் நீங்கள் பண்ணுற இந்த வேலைகள் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைகள், இந்த வேலைகள் பார்த்து நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்க விருப்பப்படுறீங்களா, இல்லை நவீன தமிழ்நாட்டுன்னு என்ற முதல்வரோட விஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களான்னு உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன்னு சொன்னால் அவன் மைண்டு யோசிக்கும் தோழர். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க போற இடத்துல சொல்லும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி? ஆமா, களத்துல அப்படிதான் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு சார் அவங்க எதுல பழகுனாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு ஃபேக்கான டிஆர்பி, ஃபேக்கான நம்பர்ஸ், ஃபேக்கான டிக்கெட் சேல்ஸ், பகவன் கேசரிக்கு மேல ஜனநாயகம் அப்படியெல்லாம் வச்சு பழகுனதுனால எல்லாத்துக்கும் 100 கோடி இவங்களே வந்து ஆமா 100 கோடி 200 கோடி 400 கோடி அடிக்கிறாப்ல. அவர் அனில் தான். போன ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் மேல நம்பிக்கை இருக்கு தோழர். ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, போன ஜெனரேஷன் 71 to 76 கலைஞரோட ஆட்சி காலம் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஆட்சி காலம். ஏன்னா 60ல தனி நபர் ஒரு நாளத்துல பிஆருக்கு சமமா இருந்தோம். பஞ்சத்தினால 3 நாள் ரேஷன் ஸ்டாக்ஸ் இருந்தது. பக்தவச்சனம் கொடுக்கும் போது எல்லாரும் பஞ்சத்துல செத்து போனாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப பஞ்சத்துல இருந்து மீட் எடுத்து முற்போக்குத்தனமாக அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து சமத்துவம் கொடுத்த முத்தமிழ் கலைஞர் நில சீர்திருத்தத்துல பல்லாயிரக்கான நிலங்கள், கோயில் நிலங்கள், நிலச்சுவாத நிலங்கள் மக்களுக்கு கொடுத்தாரு. அப்பதான் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆரம்பிக்கிறாரு, உற்பத்தி திறன் ஆரம்பிக்கிறாரு, மக்கள் நல திட்டங்களை, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் கொடுக்கிறாரு, கை ரிக்ஷா வந்து உழைச்சி வந்து மிதிவண்டி ரிக்ஷா வந்து கொடுக்கிறாரு, கண்ணொளி திட்டம் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்றாரு, மருத்துவத்துறை கட்டுமானம் பண்ணி எமர்ஜென்சி காலகட்டத்துல மோசமான ஜனநாயக படுகொலையை ஈடுபடுற எதிர்த்து களம் அமைச்சு ஆட்சி இழக்கிறாரு. அப்படி அவ்வளோ பயணிகளும் உள்வாங்கின தமிழ் சமூகம் எதுவுமே பண்ணாம கட்சி பேரையே மாத்தின ஒரு நடிகருக்கு வாக்களித்தாங்க. இந்த தலைமுறை இல்ல, நம்ம அப்பா அம்மா தலைமுறை அதோட மோசமான தலைமுறை நம்ம தலைமுறை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் நம்பியாரோட கத்தி சண்டை போட்டா கத்தி விழுந்தனா இங்கிருந்து ஸ்கிரீன்ல கத்தி போட்ட ஆளுங்கள் இல்ல நம்ம ஆளுங்க. அவன் யாரு? இந்த விஜய் படம்னா அவர் நடிகர், யாரு அந்த படத்தை டைரக்ட் பண்றா, கேமரா ஆங்கிள் என்ன செட் பண்ணிருக்காங்க, யாரு ஸ்கிரீன் பிளே, பாலையா படம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ற ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன். மூவி அசஸ்மெண்ட் பண்ற ஜெனரேஷன் நம்ம ஜெனரேஷன். அவரோட ரசிகர்கள் மனப்பான்மையில் இருக்கிறவங்க இருக்காங்க, அஜித் ரசிகர்களும் பார்த்து தான் இருக்கிறாங்க. இந்த எம்ஜிஆர் ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷன் நடுவில் ரஜினி கமல் ரசிகர்கள் இருக்காங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களும் இந்த படம்லாம் பார்த்து எல்லாம் தாண்டி வந்து தான் நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அஜித்தே சொல்றாரு, படத்தை பாருங்க சார், இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி, தட்ஸ் இட், வி ஹவ் பீன் கிரியேட்டட். நாங்களாம் வந்து செயற்கையான இமேஜ், இந்த செயற்கையான இமேஜை ட்ரூ இமேஜை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இன்னும் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், அவங்களோட பகுத்தறிவு உள்ளே இருக்கிறது ஆக்டிவேட் ஆகும். அவன் உணர்வான், என்ன உணர்வான், தான் அப்பா தன் அம்மா எந்த வழியில் இருக்காங்க அப்படி உணர்வோம்ல, அந்த உணர்வு அதே மாதிரி யார் உண்மையாக நமக்கு பாதுகாவலனா இருக்கான்னு உணர்ற ஜென்ரேஷன். அது 2026 தேர்தலில் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு சொல்கிறேன். இன்னும் நான் சொல்கிறேன், நான் செல்ல பிள்ளையாக இருக்கிறேன், இன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏன் செல்ல பிள்ளையா இருக்க ஆசைப்படுறேன்னா அவங்க மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஹோப் ஏன் வருது அப்படின்னா நம்ம இளம் தலைமுறை காரணமாக அந்த நம்பிக்கை இல்ல. ஆமா, நிச்சயமா. யார் நீங்க இளம் தலைமுறைன்றீங்க? நமக்கு முன்னாடி 2-3 ஜெனரேஷன் நமக்குன்னு என்ன உங்களோட சேர்க்கறீங்க நீங்க சொன்ன பழைய ரெண்டு பேரும் 2K கிட்ஸ் ஆணவத்துல. பேசிக்கலா நீங்க சொல்றீங்கல்ல, இவங்க வந்து அந்த லேப்டாப் மேல ஒரு வன்மத்தை கக்கறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, விஜயை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்கன்னா தூக்கி உடைச்சிருந்தாதான் அவங்க வந்து விஜயை ஃபாலோ பண்றவங்கன்னு அர்த்தம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வச்சு அவங்க பூஸ்ட் பண்ணி பழகுறவங்க ஒரு 2 வீடியோவை இந்த மாதிரி வெவ்வேறு ஆங்கிள்ஸ்ல எடுத்து வச்சுட்டு அதை பயன்படுத்தி பூஸ்ட் பண்ணி ஒரு பப்ளிக் நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய சொந்த படத்துக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்குதுங்கும் பொழுது பிஜேபிங்கிற வார்த்தையே வராத அளவிற்கு ஒரு தலைவர் இருக்கிறார்னா அவர் ஹீரோவா, வில்லனா, காமெடினா அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீங்க எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கிற ஒரு ஸ்டென்ட் அடிக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன் அடிக்கும்னா, லேப்டாப் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நிறுத்துறாரு, அதை ரிட்ரைவ் பண்ணுவோம்னு நம்ம தேர்தல் அறிக்கையில கொடுக்கிறோம். அப்பையில இருந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வரோம்னா, நிதிநிலை சீரானோன்னு, நிதிநிலை கம்ஃபர்டபுள் ஆனோன்னு கொடுப்போம்னு சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு அறிவிச்சிருக்கோம். ஒரே அனௌன்ஸ்மெண்ட்ல 20 லட்சம் லேப்டாப்.
முதற்கட்டமா 10 லட்சம், அடுத்த கட்டமா 10 லட்சம் கொடுக்க போறோம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுத்த மொத்த லேப்டாப் இருக்குல்ல, அது மொத்தமே 15 லட்சம் தான். ஏதோ 4 வருஷம் கொடுத்தோம், 5 வருஷம் கொடுத்தோம், நத்திங். அது தவணை முறையில ஒரு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் 19 லட்சம் பேர். 19 லட்சம் பேர் தேவையானவர்கள், அதாவது அவங்க கிரைட்டீரியா படி எலிஜிபிள் ஆனவங்க. ஆனா அவங்க கொடுத்தது வெறும் ப்ரொக்யூர் பண்ணது வெறும் 15,50,000. அதுல 55,000 வீணடிச்சாச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது 15 லட்சம். கான்ஃபிகரேஷனும் அது வந்து பிரிமிட்டிவான கான்ஃபிகரேஷன். இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கிற எஸ்கலேட்டட் கான்ஃபிகரேஷன் கம்பேர் பண்ணனா 15 வருஷம் கேப் இருக்கு தோழர். அதுல ஷாக்கிங் என்னன்னா 21,650 ரூபாய் தான் இப்போ இருக்கக்கூடிய கொள்முதல் விலைன்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. ₹1 கமிஷன் இல்லாமல் இந்த ரேட்டில் இந்த கொடுக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை நீங்கள் மார்க்கெட்டில் இங்கே கிடையாது. நீங்கள் வந்து அலிபாபாவில் போய் சைனாவில் வாங்கணும்னா கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்பை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு பஜாரில் விற்றா கூட இவங்க கொள்முதல் பண்ண ரேட்டை விட அதிகமாக வைக்க முடியும். ஏன்னா கடந்த 3 மாதத்தில் எலக்ட்ரானிக்ஸில் அந்த ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த டிவைஸுடைய விலை வந்து 500% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க டெண்டர் போட்டப்போ வந்த விலையை விட பல மடங்கு. இல்லை, இது எல்லாமே வந்து அந்த நீங்க வந்து அதனுடைய மதிப்பு புரிந்து கொள்வதற்காக இது ஐடியா கிடையாது. அப்படி அப்படி எடுத்துட கூடாது யாரும். இல்ல அதனுடைய வேல்யூ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எவனாவது கொண்டு வித்தீங்க வீடு தேடி வருவாங்க பாருங்க. இதுல என்னன்னா ஏடிஎம்கே பீரியட் கொடுத்த லேப்டாப் தொகை 25,000 கோட் பண்ணி. இல்ல அதுதான் சொல்றேன். அதுதான் நீங்க ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குற லேப்டாப்க்கும் காலேஜ் பசங்க கொடுக்குற லேப்டாப்க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதுல ஒரு நீங்க சயின்ஸ் இருக்கு, பிஹேவியரல் சயின்ஸ் இருக்கு. நீங்க கல்லூரி பசங்க ஏற்கனவே படிக்கிற பசங்க லேப்டாப் தான், அது அவனோட லேப்டாப். அந்த பெண்களுக்கு பேசினா பெண்கள் அந்த லேப்டாப்பை பாதுகாக்கும். அது என்னோட லேப்டாப். முதல்வர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு, துணை முதல்வர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த லேப்டாப்பை. ஸோ இட் வில் பி இன் தேர் ஸ்டடி ரூம்ஸ். நான் சொல்ல புரியுதா? நீங்க பள்ளிக்கூட லேப்டாப்பை அவங்க அப்பா அம்மா பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இன்டர்நெட் பயன்படுத்தி இருந்தாங்க, ரைட்? ஆனா இந்த லேப்டாப் வந்து இந்த பசங்க தான் ஓனர்ஷிப் வச்சிருப்பாங்க. 2011 திமுக கவர்மெண்டோட வாக்குறுதியே கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்போம்னு தான். அதை பார்த்து தான் அந்த அம்மா காப்பி அடிச்சாங்க. நான் ஸ்கூலுக்கே கொடுக்குறேன்னு காப்பி அடிச்சாங்க. அதை கொடுத்தாங்க, அதை சென்னை கொடுத்தாங்க, அது வேற. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தோன்னா அதை நிறுத்தினார். அவர் மொத்த காலத்துல, அவர் ஆட்சி காலத்தில் மொத்தமா கொடுத்தது 15 லட்சம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரே ஆர்டர்ல கொடுக்கிறது 20 லட்சம். இதுதான் டிஃபரன்ஸ் அடிப்படையில. இன்னொரு முக்கியமான விஷயம், பணம் கொடுக்கறது ஓட்டுக்கு, இந்த 3000 பொங்கல் பரிசு ஓட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஓட்டுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுல இருந்து கொரோனா காலத்துல ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போது 5,000 ரூபாய் காசு கொடுங்க, மக்கள் எல்லாம் முடங்கி கிடக்குறாங்க, வீட்டை விட்டு வெளில வர முடியல, 5,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொன்னோம். 5,000 ரூபாய் கொடுக்க முடியாது, 1,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். மிச்ச 4,000 ரூபாயை பொங்கலுக்கு கொடுங்கன்னு சொன்னோம். அப்ப அவர் என்ன சொன்னார்? 2,500 ரூபாய் கொடுக்குறேன் கொடுத்தாரு. அந்த 1,500 சேர்த்து கொடுங்கன்னு சொன்னோம், கொடுக்கல. அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு சேர வேண்டிய அந்த 4,000 நாங்க கொடுப்போம் அப்படின்னு. அப்ப அந்த பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கேட்டோங்கிறது இருக்குல்ல, அது அந்த பொங்கலுக்கான காசு கிடையாது. கோவிட்ல மக்கள் முடங்கி கிடக்குறாங்க, 5,000 ரூபாய் கொடுன்னு சொன்னப்ப நீ கொடுக்கல, அதனால பொங்கலுக்கு கொடுன்னு சொன்னோம். அது அடிப்படையில முடிஞ்சா ஆட்சிக்கு வந்தோம், வந்த உடனே 2 தவணையில அந்த 4,000 ரூபாயை கொடுத்தோம். 4,000 ரூபாய் போச்சு. அடுத்தது பொங்கலுக்கு 1,000 ரூபாய், அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 1,000 ரூபாய், அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 1,000 ரூபாய், போன ஆண்டு தொகுப்பு, இந்த ஆண்டு 3,000 ரூபாய். சோ மொத்தம் தொகுப்பு, துணி எல்லாம் சேர்த்து கரும்பு கேஷா மட்டும் முதல்ல ஒரு 4,000, அப்புறம் ஒரு 1,000, இப்போ ஒரு 3,000, 10,000 ரூபாய் 2,25,00,000 ரேஷன் கார்டுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஒண்ணு. இப்ப இது ஓட்டுக்காகன்னா வெறும் ரேஷன் கார்டு கொடுத்தா போதாது. ஈழத்தமிழர்கள் நல்வாழ்வு முகாம்ல தங்கி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன வந்து ஓட்டு போட போறாங்களா? அவங்க என்ன வந்து திமுக உதயசூரியன் எங்க இருக்குன்னு தேடி ஓட்டுரிமையே கிடையாது, அவங்க சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்னு என்ன அவசியம்? ஏன்னா இது தமிழர் பண்டிகை, தமிழ்நாட்டின் பண்டிகை, இதை கொண்டாடணும். பொங்கலுக்கு பரிசு திட்டம்ங்கிற கான்செப்டே கலைஞர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏன்னா நீங்க வந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து இந்து பண்டிகைகள், மத பண்டிகைகளுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்கறது அப்படிங்கிற வழக்கம் இருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான தமிழ்நாட்டு பண்டிகைக்கு ஒரு போனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை கலைஞர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை தேர்தலுக்காக பயன்படுத்துறது பழனிசாமி. அதை திருப்பி அதோட ஜென்யூன் இன்ட்ரெஸ்டோட மக்களுக்காக பயன்படுத்துற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான பண்ண புரட்சி இருக்குல்ல, அது வந்து உலகத்துல எந்த செக்மெண்ட்லயும் நடக்காத புரட்சி. உள்ளாட்சி அமைப்புகளுக்காக, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு நம்ம பல்வேறான உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது, அவங்கள பாதுகாக்கிற உதவித்தொகை விலையை ஏற்றுறது எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப நாள் அவங்க கோரிக்கை வந்து எங்களோட பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள பிரதிநிதித்துவம் வந்து இந்த நாட்டுக்கே இல்லை, இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இங்கே தான் தோடு என்னன்னா,
இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி முறைகளை வந்து நாங்கள் வந்து திறம்பட செயல்பட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க உரிமை சார்ந்த மாநில உரிமை சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இனி காமன் அஜெண்டா யூனியன் கவர்மெண்ட்டை உருவாக்குனா அது சப்போர்ட் சிஸ்டமாக கொடுக்கணும். இருக்கிற ஒரு பேரியக்கத்துக்கான தலைவரை வந்து வெளிப்படையாக பிஎம் கேண்டிடேட்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதை கண்காணிக்கணும். இந்த அப்ரோச் இருக்குல்ல, இதான் பகுத்தறிவான அப்ரோச். ஆனால் சில கொசு தொலைகள் உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணுறது, டெட் ரேஷியோ கம்பேர் பண்ணுறதுக்கான அறிக்கையில் விட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன திருப்பி கேட்கணும்னா, உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் என்ன, உத்தரப்பிரதேசோட சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன. இங்கே ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூவில் நாங்கள் 75 விழுக்காடு சுயமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 55% உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபியில் 55% கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட். அவங்களோட டெட் ரேஷியோ நம்மளோட டெட் ரேஷியோ வித்தின் வெல் பர்மிசபிள் லிமிட்ஸ்ல இருக்கு. அவங்க டெட் ரேஷியோ தாண்டி நிற்குது. சரி, அவங்க நிதி வருவாய் எவ்வளவு கொடுக்குறாங்க, டாக்ஸா எவ்வளவு கொடுக்குறாங்க. நம்ம கிட்டத்தட்ட 16% 17% கம்பேர் பண்ணாது. அவங்க வருவாய் கலெக்ஷன் 4% 8% கூட தாண்டது கிடையாது. அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் இல்லாம ஒரு உள்நோக்கத்துக்காக கற்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றதுக்கான கொசு தொல்லைகள் பார்த்து பரிதாபமா இருக்கு. இந்த கொசு தொல்லைகள் நீங்க சொன்னீங்களே விஜயோட ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எவ்வளவு பரவாயில்ல. ஆமா, ஏன்னா இவரை வந்து டேட்டா விங்குக்குன்னு ஏதோ சொல்றாங்க. இவர் டேட்டா எக்ஸ்பர்ட்ங்கிறதுக்காக தான் அவர் அந்த பொசிஷன்ல இருக்காரு. அவர் கம்பேர் பண்றதை பாருங்களேன், யூபியும் தமிழ்நாட்டையும். எந்த டேட்டா தெரிஞ்சவனாலும் இப்படி பண்ணுவானா? விஜய் ரசிகர்கள் உண்மையிலே டேட்டா தெரிஞ்ச யாரும் இதை பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த 3% டேட்டால வந்துருவாங்க. அது கோட்டால வரும். ஹைலைட்டே இந்த கம்பேரிசன் வந்து யூனியன் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, ஸ்டேட்டோட இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் நியர் கடன் லோடு யாருக்கு அதிகமா இருக்குன்னா உப்பிக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம 26% என்னோட நீங்க சொல்றீங்களே, நம்ம பசங்க ஃபார்மர் பெட்டர் புரியுது. அவன் கூப்பிட்டா அவனை பேசலாம். இதால கூட்டணியில விரிசல் வரும். இப்படி விமர்சிச்சிட்டீங்கன்னா அப்படின்றாங்கல்ல. யார் கூட்டணிக்கு விமர்சனம் வருது? இப்படி இருக்கக்கூடிய சில கேள்விகளை வந்து நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாம, அதுக்கு வந்து பதில் கொடுக்காம, முகம் கொடுக்காம நீங்க வந்து அதை விமர்சிக்கிறீங்க. கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். வெர்பல் டயரியாக்கு என்னத்த பதில் கொடுக்கிறது? மனசார்பற்ற உளறல் அடிப்படை இல்லாததற்கு காமன் சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது காமன் சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம கொடுக்குற விஷயத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ற சொல்றீங்க நீங்க? அது டேட்டாவும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரும் டெம்ப்ளேட்ஸும் இருக்கு. அப்போ அது இல்லாம நீங்க வந்து வேணுன்ட்டு யூபியோட நீங்க கம்பேர் பண்றதுக்கான விஷமத்தனம் என்ன அப்படின்னா, அந்த விஷமத்தனத்தோட நம்ம ஆளுங்க, நம்ம தம்பிங்க வந்து பெட்டர்ன்றாங்க. புரியுது. 2026 தேர்தலில் நீங்க தேர்தல் அறிக்கை குழுவிலையும் இணைந்திருக்கிறீர்கள். எப்பவுமே தேர்தல் அறிக்கை திமுக அப்படின்னா அது வந்து தனியாகவே அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்டே படிக்கணும். அப்படி இருக்கும். முக்கியமா என்ன எதிர்பார்க்கலாம்? ரொம்ப திருப்பியும் தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு நம்ம உறுதி அளிக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை. அந்த உறுதியை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும். அப்போ நீங்க வந்து மக்களோட சேருங்க, மக்களோட பயணிங்க, மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை வந்து பெற்று நீங்க வந்து செயல்படுத்துங்க. அது எப்படி விடுறது? அப்டேஷன், நவீனத்துவத்தை உள்வாங்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, தமிழ்நாட்டு முதல்வர் தான் ஒரு ஏஐ கான்செப்ட் தேர்தல் அறிக்கை முதல் முறையாக உலகத்திலே ரிலீஸ் பண்ணது நம்ம தான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 15,000 மக்கள் ஐடியாஸ் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. திமுக மேல அவ்வளவு நம்பிக்கை. இப்போ வரைக்கும் 15,000 இப்போ 20,000 கிராஸ் ஆயிருச்சு. அது என்ன பண்ண ஏஐ என்ன பண்ணீங்கன்னா, கவர்னன்ஸ், ஹெல்த், எஜுகேஷன் அழகா பிரிச்சு நாங்கள் கொடுத்துருது. ஓகே. அது மட்டும் இல்ல, இந்த தடவை வட்டார ரீதியாக நம்ம டிராவல் பண்ணும்போது வட்டார ரீதியாக சில கோரிக்கைகள் இருக்கும். அந்த வட்டார ரீதியாக கோரிக்கைகளும் நிறைவேற்றணும். கவர்மெண்ட் மிஷினரியும் திமுகவோட தேர்தல் அறிக்கைகள் இப்போ வந்து வருது பார்த்தீங்களா, அந்த கேப்ஸை ஃபில்அப் பண்ணுற விஷயங்கள் அங்கங்கே சில நான் 100% பர்ஃபெக்ட் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு, அந்த கேப்ஸையும் நிறைவேற்ற இருக்கும். ஸோ இது மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கங்க. தேர்தல் அறிக்கையும் மக்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான். வி ஆர் ஜஸ்ட் கன்வீனர்ஸ், ரைட்டா? அப்போ மக்கள் கொடுக்குற ரெஸ்பான்சஸை, அதாவது வெவ்வேறு செக்டர்ஸில் இருக்க மக்கள் கொடுக்குற வெவ்வேறு ஐடியாஸை வந்து இன்கார்பரேட் பண்ணுது. நீங்கள் மக்கள் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் ஏன் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்காங்கன்னா, திமுக தேர்தல் அறிக்கை சொன்னால் அதை செயல்படுத்தணும் இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து 100% இருக்கனால தான் 20,000 பேர் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இன்னும் நாங்கள் வந்து செக்டர் ட்ராவல் பண்ணுற பிளான் பொங்கலுக்கு அப்புறம் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ஸாக ட்ராவல் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே இந்த மெக்கானிசம்ல ஒரு சீரியஸ் அட்டெம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வந்திருக்காங்களா?
முக்கியமா அதான் தோழர், அது வந்து அறிக்கைகள் வரும்போது நீங்க கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. இல்ல பிறக்க போது ஒரு வலது கை ரேகையை மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வெளியே விட முடியும். இருப்பா, இதெல்லாம் தேவைப்பா. சரி, அந்த இடது கை ரேகை குறப்பிரசவம் எடுக்கூடாது. ஒரு ப்ரொமோ கட்டுக்கு வருமேன்னு யோசிச்சேன். குலப்பிரசவம் இல்ல, குலப்பிரசவம். என்னன்னா நாங்க பிளகரிசம் சாஃப்ட்வேர் ரன் பண்ணோம்னா திமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இப்பெல்லாம் பிஹெச்டி பண்ண பிளகரிசம் சாஃப்ட்வேர் பண்ணாங்க வச்சுங்களேன். பிளகரிசம் சாஃப்ட்வேர் ரன் பண்ணா எத்தனை பேர் இங்க தேர்தலுக்கு காப்பி அடிச்சிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஓ, அது நடந்துட்டு இருக்கு. காலகாலமா திமுகவோட அறிக்கைகளையும் ஸ்கீம்ஸையும் காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஆனா என்ன பிரச்சனைனா நம்மால சிற்பி கலைஞரோ தலைவர் சூர்யா கண்டினியூ பேசுற இப்ப 2 நாள் முன்னாடி இன்னும் இருக்கு அப்ப 48 ஸ்கீம் அப்படியே காப்பி அடிச்சு நிதின் கட்கரி ரோட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல மோடி ரிலீஸ் பண்றாரு. கோல்டன் ஆறு 48 ஹவர்ஸ்க்குள்ள இது நாங்க செயல்படுத்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பெனிஃபிட் ஆயிட்டாங்க. அத 1 லட்சத்தை 2 லட்சமா வேற உயர்த்திட்டோம். அது வந்து எப்படி இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியா டெலிவர் பண்ணி முடிச்சு காட்டிட்டோம். ஏதோ இவங்க எது யோசிச்ச மாதிரி 2 நாள் முன்னாடி வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணா. உலகத்திலே இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இருந்து காசை கறக்கிற ஒரே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா அங்க அமெரிக்கால எல்லாம் கதறாங்க இன்சூரன்ஸ்ல காசை வாங்குறதுக்கு. இங்க அந்த அளவுக்கு இன்சூரன்ஸும் தரமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் இன்சூர்டு சின்ஸ் 1967. தாங்க மாட்டேங்குது. பல பேருக்கு அது எரியுது. ஏதோ தாக்கு குழப்பம் பாருங்க. 49 21 இன்சூர்ட் சின்ஸ்ங்கிறதுல அது நீதி கட்சி எல்லா விஷயத்துல இல்ல, அதுல வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் நடந்துருச்சுல. தமிழ்நாடு இன்சூர் டேட்டா இல்ல, தமிழ்நாடு ரைட் நவ செக்யூர்ட். அதுதான் மெசேஜ். ஒரு நல்ல மெசேஜ். அதையும் பேரலையில் வந்து இந்த தமிழ் புத்தாண்டின் போது பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இன்னும் பல கேள்விகள் பல விஷயங்கள் நாள் வர வர இருக்கும்னு நினைக்கிறேன். தோழர் வந்து தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் போது அதற்கு உண்டான விளக்கம் குறித்து பேரலையில் வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நம்ம பேசுவோம். ஆமாம், ஒரு நல்ல உரையாடலுக்காக நேரம் கொடுத்ததற்கு இருவருக்கும் நன்றி.